எபிரேயர் 12 சில வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த காரியங்கள் இப்பொழுது பக்க தலைப்பாக நாம் சில மாதங்களாக படித்து வருகிறோம். முக்கிய தலைப்பு யாருக்காவது ஞாபகம் வருகிறதா? சுத்திகரிப்பு. எல்லாருக்கும் ஞாபகம் உண்டு தானே? சுத்திகரிப்பு என்ற அல்லது சாங்டிஃபிகேஷன் என்று சொல்லப்படுகிற முக்கிய தலைப்பிலே பக்க தலைப்பாக இப்பொழுது 3 வருடங்கள் கடந்த பிறகும் தேவன் தொடர்ந்து நமக்கு அநேக காரியங்களை இதனோடு இணைத்து சொல்லித் தருகிறபடியினாலே நான் நிறுத்த முடியாமல் தொடர்ந்து பிரசங்கித்துக் கொண்டு வருகிறேன். எபிரேயர் 12 இது சிட்சையை குறித்ததாய் இப்பொழுது இணைக்கப்பட்ட பக்க தலைப்பு. அதனால் எபிரேயர் 12 மறுபடியும் சில வசனங்களை வாசிக்க போகிறோம். 5 11 வசனங்கள் மாத்திரம் எடுக்க போகிறோம். 5 11 வசனம் வரை வாசிக்கலாமா? அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கும் கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆமென், ஹல்லேலூயா. நான் சில வார்த்தைகளை தொடர்ந்து நான் பேசிக்கொண்டு போகும் பொழுது நினைப்பூட்டுதலாக சில கேள்விகளை கேட்பேன். இன்றைய நாளிலும் சிட்சையை குறித்ததாய் தொடர்ந்து நான் இந்த சுத்திகரிப்பு என்ற தலைப்பில் பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கடந்த வாரத்தில் சில காரியங்களை தொடர்ந்து நம்மோடு பேசினதை நினைப்பூட்டி இருக்கிறீர்கள் என்றும் நம்புகிறேன். ஆமென். நீங்கள் உங்கள் நோட்ஸ் ரெடியாக வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு இங்கே சொல்லும் பொழுது பாருங்க, 2 விஷயம் 5 சொல்லிவிட்டேன். ஏனென்றால் அந்த சிட்சையின் முக்கியத்துவத்தை, அதாவது why discipline is important. It is essential for any child of God to go through the process of discipline. ஏன் அது முக்கியம் பெறுகிறது இல்லை என்றால் தேவையாய் மாறுகிறது. நான் ஏற்கனவே இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு பேசின ஒரு வசனம் 10 வாசித்தோம் அல்லவா? இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. ஆமென். நன்றாய் கவனிங்க. பங்கு கொடுக்கிற தேவன் வேதபாட வகுப்புக்கு வருகிறவர்களுக்கு ஆழமாய் போகும் சத்தியங்கள். அதனால் நீங்கள் திட ஆகாரத்தை புசிக்கத்தக்கதாக தேவன் இடைவிடுவார். ஆமென். பாலுங்கிற நிலைமையை தாண்டி நீதியின் வசனத்திலே பழக்கம், அதாவது பழகினவர்களுக்குத்தான் நன்மை தீமை அறியக்கூடிய கிருபை கொடுக்கப்படுகிறது. நீங்க நன்றாய் கவனிக்கணும். தேவன் நமக்காக அதை காட்டுவது இல்லை. எத்தனை பேர் அதை புரிந்து கொள்ளுகிறீர்கள்? அப்படி என்றால் எதையுமே அவர் எல்லாருக்கும் அப்படியே காட்ட மாட்டார். ஏனென்றால் அவருடைய வார்த்தை மிகவும் விசேஷமாய் கொடுக்கப்படுகிற இடம் எங்கே என்று கேட்பீர்கள் என்றால் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நெருங்கி வருகிற கூட்டத்திற்கே கொடுக்கிறார் என்றும் யோவான் 15 ஆரம்பத்திலிருந்து பார்த்தோம். எல்லாம் கூட்டத்திலே வந்து கூட்டத்திலே போகும்பொழுது சிலர் பிரித்தெடுக்கப்பட ஒப்பு கொடுத்தார்கள். ஆமென். கர்த்தர் எல்லாரையும் பிரித்தெடுக்கவே இந்த உலகத்தில் வந்தார். ஏனென்றால் அவர் வெளிச்சம், உலகம் அந்தகாரம். அப்படி என்றால் அவர் வரும் பொழுதே அவருடைய வார்த்தையை அனுப்பின நோக்கமே எல்லாருமே இந்த வார்த்தையின் அடிப்படையில் பிரிய வேண்டும் என்பதற்காகவே. ஆனால் சிலர் பிரிய ஒப்பு கொடுத்தார்கள், பலர் இல்லை. இன்றும் இது கிறிஸ்தவ உலகத்தில் சகஜம். நீங்கள் நன்றாய் கவனிக்கணும். ஆசீர்வாதம் என்றால், அற்புதம் என்றால், அதிசயம் வேண்டும் என்றால், சாட்சிக்காக என்றால் அநேகர் ஓடி வருகிற கூட்டத்திலே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று வரும் பொழுது அவர்கள் இவைகளை எல்லாவற்றையும் தாண்டி இயேசுவுக்காக மாத்திரமே தங்களை ஒப்பு கொடுக்க தயாராக வருகிற கூட்டத்தில் இருப்பார்கள். கவனிங்கள், இதிலே அற்புதம் முதன்மை பெறாது. நாம் எல்லாரும் அப்படி பிடிக்கப்பட்டவர்கள் தான்.
ஏனென்றால் ஆண்டவர் சீஷர்களை அழைத்த பொழுது அற்புதங்களை கொடுத்து அழைத்தார். அற்புதங்களை காணாவிட்டால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டார்கள் என்றும் சொன்னார். அப்படி என்றால் அற்புதங்கள் தேவைதான், இல்லை என்று ஆண்டவர் சொல்லவும் இல்லை என்றால் அவர் செய்யவும் மாட்டார். செய்கிறார் என்றால் அது தேவைதான். ஆனால் அதைவிட பெரிய தேவை பரலோகத்திற்கு உண்டு. கரங்களை வைத்து ஆம் என்று சொல்லி பெற்றுக்கொள். பரலோகத்தின் தேவை என்று ஒன்று உண்டு. அதனால்தான் பரலோகத்தில் இருக்கிறவர் பூமிக்கு தன்னை வந்து வெளிப்படுத்தினார். ஏன் வெளிப்படுத்த வேண்டும் என்றால், இங்கிருக்கிற உங்களையும் என்னையும் அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. நன்றாய் கவனிங்க, எந்த ஒரு சூழ்நிலையையும் மாற்றக்கூடிய சத்தியம் என்றால் என்ன அர்த்தம்னா, ஒரு தேவன் தம்முடைய பரிசுத்தம் என்று சொல்லிக் கொள்ளுகிறாரே, அதை அவராக வெளிப்படுத்தாத பட்சத்தில் பாவத்தில் பிறந்த எவரும் அதை அறியக்கூட முடியாது. அதனால்தான் சுத்திகரிப்பு என்ற தலைப்பில் யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் சத்தியம் வெளிப்பட நம்மை விடுதலையாக்குமே ஒழிய பாரப்படுத்தாது. ஏன் நாம் குழம்பிக் கொள்ள வேண்டும் பாருங்கள். சத்தியம் புரிய ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற பயம் விலகும். நீங்க நன்றாய் புரிந்து கொள்ளணும். ஐயோ கடினமான உபதேசம் என்று ஏன் சிலர் நினைத்தார்கள் தெரியுமா? வெளிச்சம் இல்லை, ஆவியிலே வெளிச்சம் இல்லை, அதனால் பயந்து போனார்கள். ஆவியிலே வெளிச்சம் இருக்கும் என்றால் அது விடுதலை. ஆமென். வெளிச்சம் இருக்கிற இடத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், பயம் இருக்காது. அந்தகாரத்தில் தான் பயம். எப்படி இருட்ட கண்டா பயம் நமக்கு, அதனால் தான் வெளிச்சத்தை பார்க்கிற எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். யோசித்து கேளுங்கள். அப்ப சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனம் எல்லாம் நமக்கு பரிச்சயமான வசனம். ஆனால் சத்தியம் ஏன் விடுதலையாக்குகிறது என்று யோசித்து பாருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு சத்தியம் வந்தாலும் அப்ப பயம் இல்லை, பாரமும் இல்லை. ஐயோ கர்த்தர் என்ன சொல்லி விடுவாரோ, என்னை என்ன சொல்ல போகிறாரோ என்று நினைத்து கூட்டத்தில் யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பேசினால்தான் விடுதலை. ஆண்டவர் பேச பேச வெளிச்சம் பாருங்க எவ்வளவு அழகா சொல்லுகிறார். தம்முடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. அப்படி என்றால் பரிசுத்தம் மனுஷன்கிட்ட இல்லை, பூமியில இல்லை. அதனால் தான் அவரே சொல்லுகிறார், தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். கேட்கிற தேவ ஜனமே, சிட்சை என்பது பிரயோஜனத்துக்குரியது. வல்லமையான வார்த்தை. ஏமே சிட்சை என்ற அந்த வார்த்தை டிசிப்ளின் இல்லையா? அதை கேட்கறதுக்கே சில பேருக்கு பிடிப்பதில்லை. ஐயோ எனக்கு டிசிப்ளின்லாம் பிடிக்காது, ஏன் இஷ்டத்துக்கு என்ன விட்டாதாங்க நல்லா இருக்கும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டிய வித்தியாசமான அணுகுமுறை. இட்ஸ் a different attitude. நன்றாய் கவனிங்க. ஒரு சத்தியத்தை கேட்க தான் ஆண்டவரே வாழ்ந்தா, இந்த நிலைமையில வாழ்ந்தா தானே உண்மையான விடுதலை. நான் கேட்கிறேன் உங்களை என்னையும். பாவத்துல வாழ்ந்த விடுதலை யாருங்க சொன்னது? அனுபவித்த நமக்கு தெரியும், அப்பப்போது அனுபவிக்கிற மக்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். அப்படி பேசுவோம். பாவத்துல இருந்தா விடுதலை யாருங்க சொல்ல முடியும்? அனுபவிக்கிற நமக்கு தெரியுங்க. அது தற்காலிகமானது. இட்ஸ் a temporary pleasure. It comes as a freedom, but it's not freedom. It poses itself to be a freedom, but it's slavery. அடிமைத்தனம் காட்டுது, சுதந்திரமா காட்டுது, விடுதலையா செய்யலான்னு காட்டுது. ஆனா செய்து முடித்த பிறகு இருதயம் காட்டுது அது அடிமைத்தனம் என்று. ஏனென்றால் அதற்கு பிறகு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஆனால் இயேசு இல்லாத இருந்த பொழுதே ஒன்றிலும் வித்தியாசம் இல்லை. ஏனென்றால் பரிசுத்தம் என்பதை நாம் அறியவில்லை. இன்று இயேசு வந்ததுக்கு பிறகு பாருங்க, பரிசுத்தம் பாவம் என்பதை பிரித்தறிய முடிகிறது. ஏனென்றால் இயேசு பாவத்தை தண்டிக்கும்படி வந்தாரே ஒழிய பாவியை தண்டிக்க வரவில்லை. நேசம் உண்டு, அதே தேவனிடத்தில் நீதியும் உண்டு. இதுதான் சுவிசேஷம். ஒரு சாரமாய் பேச நாம் அழைக்கப்படவில்லை. ஏனென்றால் இரண்டையும் சேர்த்து பேசினால் தான் முழுமையான விடுதலை. நன்றாய் கவனிக்கணும். ஒரு பாவத்தை மன்னிச்ச விடுதலையான்னு நம்ம சொல்லுவோம், கரெக்ட் தான், அது ஒரு பகுதி. ஆனா பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு ஒரு பாவி மனம் மாற முடியவில்லை என்றால் விடுதலை நிரந்தரம் இல்லை. எத்தனை பேருக்கு தொடர்ச்சி புரிகிறது? பாவ மன்னிப்பு விடுதலை தான், சந்தோஷம். என் பாவ பாரங்கள், அதான் பாரம் சுமந்து வருகிறவர்களுக்கு இளைப்பாறுதல் சந்தோஷம், விடுதலை சந்தோஷம், மன்னிப்பு சந்தோஷம். ஆனால் தொடர்ந்து நிலைத்திருப்பதை பரலோகம் எதிர்பார்க்கிறதுக்கு காரணம் அந்த மனுஷனுக்கு மனுஷிக்கு உண்மையான முழுமையான விடுதலை அங்கதாங்க இருக்கு. ஹல்லேலூயா. மன்னிப்பு கொடுக்கட்டும், யார் தான் கொடுக்க முடியல? உலகத்துல நல்லவர்கள் கூட மன்னிக்கிறார்கள். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மன்னிக்கப்பட்ட ஆளை மறுரூபமாக்குகிற வல்லமை எந்த நல்லவருக்கும் இல்லை, பரலோகத்தின் தேவனுக்கு மட்டுமே உண்டு. அதனால் தான் இயேசு சொன்னார், எது எளிது,
எழுந்து நடவென்று சொல்வதோ, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதென்று சொல்வதோ எது எளிது? எவ்வளவு அழகா கேட்டார் பாருங்க. எது ஈஸின்னு கேட்டாரு. அது சொன்னா ஒரு மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கிறதாங்க கஷ்டம். அதை செய்யவே தேவகுமாரன் வெளிப்பட்டான். அதை செய்யவே மனுஷகுமாரன் வந்தார் என்று சொன்ன. ஏன்னா ஒரு மனுஷனுடைய கஷ்டமான பகுதியே பாவம் தாங்க. அந்த பாவத்தில இருந்து ஒரு மனுஷனை விடுதலை பண்ண முடியும்னா பரலோகத்தின் தேவன் அவருக்கு தெரியும். அதுதான் உண்மையான விடுதலை, நிரந்தர விடுதலை. அப்ப நல்லா கவனிக்கணும். நான் பேசுகிற சத்தியம் நல்லா இருக்கு கேட்க. தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு அப்படின்ற என்ன அர்த்தம்? நமக்கு அவரோடு இல்லை என்றால் பங்கு இல்லை. இப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு முக்கியமான குறிப்பு. எத்தனையோ விஷயத்தில் இயேசுகிட்ட வந்தால் வாங்கிக்கிட்டு போகலாம், இன்றைக்கும் தருவார். உண்மையாக சொல்லுகிறேன், ஏன்னா அவர் கிருபையில் பெரியவர். இன்றைக்கும் தருவார். நீங்கள் என்ன கேட்டாலும் ஆண்டவர் மனதுருக்கத்தில் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற காரியங்கள் தான் செய்கிறார். நம்ம தகுதியை வைத்தே இல்லை, கிடைக்கும். ஆனால் எது கிடைக்காது தெரியுமா? இந்த பங்கு கிடைக்காது. நிறைய பேருக்கு புரியாத ஆழங்கள் இந்த மாதிரி இடத்துல தான் வெளிப்படும். நான் சொன்னேன், க்ரூஸ் சைடில் வெளிப்படாது, பெரிய பெரிய மீட்டிங்ஸில் வெளிப்படாது. அஸ்திபாரத்தின் சத்தியங்கள், ஆழத்தின் சத்தியங்கள் அவர் சிறிய கூட்டத்தை வைத்து தான் பேசியிருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் கேட்க விரும்பினவர்கள். எதற்கு கேட்க விரும்பினார்கள்? உலகமே அது தகுதி இல்லாதது, பிரயோஜனமற்றது, பின்பற்ற கடினமானது என்று எண்ணின போது சிலர் அதை விட்டால் எங்களுக்கு ஜீவன் இல்லை என்று உணர்ந்தார்களே, அதனால் பேசினார். எத்தனை பேருக்கு அந்த வசனம் எல்லாம் மனதிற்கு வருகிறது? உண்மை விட்டால் யார் இடத்தில் போவோம்? அந்த வசனம். இப்ப கவனிங்க. இப்ப ஆண்டவர் சொல்லும்போது பங்கு. எத்தனையோ பேர் அற்புதத்துக்கும் அடையாளங்களுக்கும் இன்றைக்கு இயேசுவை தேடுகிறார்கள். கர்த்தர் கொடுக்கிறாருங்க. நீங்களும் நானும் தேடுகிற இடம் எங்கே வருகிறது என்றால், சபைக்கே கர்த்தர் இறங்கி பேச விரும்புகிறார். ஆனால் சபையிலேயே பிரயோஜனப்படுத்தி கொள்ள முடியாமல் கஷ்டப்படுகிறவர்கள் உண்டு. யதார்த்தமாய் வேலை சில சூழ்நிலைகளினாலே மாட்டிக்கொள்ளலாம், பரவாயில்லை. ஆனாலும் முயற்சிக்கும் பொழுது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது என்றால் அது ஒரு முயற்சி. ஆமென் என்று சொல்லுங்கள். முதலாவது என்பது முயற்சி. சிம்பிள் ட்ரூத்ஸ். எதேச்சியா முதலாவதா வராது, அதான் அர்த்தம். ஆண்டவர் தானே செய்யட்டும், பரலோகம் தானே பார்த்து கொள்ளட்டும் அப்படி என்றெல்லாம் விட முடியாது அந்த விஷயத்தை. ஏனென்றால் அவர் சொல்றார், பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பிரவேசிக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு பலவந்தப்படுத்தப்பட வேண்டிய விஷயம். எதேச்சியா வரும் என்று உட்காரக்கூடாதான். இப்போ தேவனுடைய நீதியும் ராஜ்யத்தையும் முதலாவது தேடுங்கள் என்று சொன்னார். அப்படின்னா முதலாவது தேடுவதே ஒரு முயற்சிங்க. அந்த நம்பர் 1 அவருடைய காரியத்தை வைப்பதே முயற்சி. அதுவா வரணும், உட்காரக்கூடாது. அதனால வேலையில் இருக்கிறவர்களை நான் எப்பொழுதுமே, நானும் ஆண்டவருடைய கிருபையில் அந்த அமைப்பில் இருந்து நான் ஊழிய பாதைக்கு அறிந்து கொள்ளப்பட்டவள், தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்று தெரிந்தே வேலை செய்தபடினால் சொல்லுகிறேன். திடீரென்று எதுவும் புலப்படாது. நன்றாக கவனிக்கணும். ஓவர் நைட்ல யாரும் மாற முடியறது இல்லை, ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் அழைக்கும் பொழுதே சொல்லியே அழைப்பார். யோசேப்புடைய அழைப்பு, தாவீது, எஸ்தர், யாரை வேண்டுமானாலும் வேதத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்ட பொழுது வெளிப்பட்ட தரிசனம் நிறைவேற காலம் சென்றது, ஆனாலும் தரிசனம் முன்பாகவே கொடுக்கப்பட்டது. நீங்களும் நானும் திடீரென்று புரிந்து கொள்வதல்ல அழைப்பு. ரட்சிக்கப்பட்ட க்ஷணமே அது உள்ளே வந்துவிட்ட ஒரு தரிசனம். கர்த்தர் புரிய வைப்பார். ஏனென்றால் அவர் பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிக்கிற காரியங்கள் ஒரு தேவ பிள்ளைக்கு எளிதாக புரியும். ஏனென்றால் ஆவியானவர் உள்ளே வந்து வசிக்க ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் சத்தியம். நான் நினைப்புக்குள் இருக்கிற இதெல்லாம் சத்தியம். வேதத்தில் எங்க இருக்கு என்று நமக்கு தெரிய வேண்டும். இப்போது ஆண்டவர் சொல்கிற பங்கு எடுக்கிற விஷயத்துல தான் நிறைய பேர் மிஸ் பண்றாங்க. 1000 காரியம் வரலாம் தடையா. ஆண்டவர் சொல்லும்போது நீ முதலாவது தேடுவதே முயற்சி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு முக்கியத்துவப்படுத்தப்பட்ட காரியமா இருந்தால் மட்டுமே முதலாவதாக வரும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பிள்ளைங்க, வேலை, சொத்து சேர்ப்பது, வளர்ச்சிக்காக போராடுவது எல்லாம் நியாயமான காரியங்கள், பாவத்திற்குரிய விஷயமே அல்ல. ஆனால் ப்ரையாரிட்டி என்று வரும் பொழுது, முதலிடம் என்று வரும் பொழுது, தேவனுக்கு முக்கியத்துவம் என்று வைத்தால் மட்டுமே அது முதலிடப்படும். இல்லை என்றால் ஆகாது.
நன்றாய் கவனிங்க. அப்ப இந்த விஷயங்களை ஆண்டவர் பேசும்போது பிரயோஜனம் எதுன்னு தெரியலன்னா நம்ம முக்கியத்துவப்படுத்த மாட்டோம். இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு காசா பணமா இங்கே வருவதினால், ஆனால் பணத்திற்கு மேலானதை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். சாட்சிகள் தானாக வருகிறது, ஜெபித்தபடியினால் அல்ல, நீங்கள் என்னிடத்தில் சொல்லி நான் உங்கள் மேல் கரங்களை வைத்தபடியினால் அல்ல. தேவன் வார்த்தையை நிறைவேற்றத்தக்கதாய் அவர் வைராக்கியப்படுகிற இடத்தில் நீங்கள் வரும் பொழுது அந்த வார்த்தையை அவர் உறுதிப்படுத்துகிறார். அதற்காக அவர் எதையும் செய்வார். ஏனென்றால் அவர் வார்த்தையை மதிக்கிறவர்களை அவர் மதிக்கிறார். கவனிங்க, இந்த பங்கு என்ற ஸ்தானத்துல நிறைய பேர் மிஸ் பண்றாங்க கிறிஸ்தவர்களுக்குரிய செய்தி. ஏனென்றால் தேவன் சபையில் பிரித்தெடுப்பின் செய்தியை கொடுப்பதற்கு காரணம் பயிற்றுவிக்கப்படுகிற இடம் இது. நற்கிரியைகளுக்கு நாம் பாத்திரவான்களாய் மாறுகிறோம். கவனிங்க, நற்கிரியைகளை செய்ததினால் ரட்சிப்பு வரவில்லை. எத்தனை பேருக்கு சத்தியம் புரிகிறது? We are not saved by our good works, but we are saved to do good works. இதான் வித்தியாசம் வேதத்துல. ரட்சிப்பே நற்கிரியைகளால் வரல, ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நற்கிரியைகளை செய்ய பாத்திரவான்களாய் இயேசு நம்மை மாற்றுகிறார். ஏன்னா வசனம். நல்ல கவனிங்க, ஒரு நல்ல காரியத்தை செய்யறதுக்கு கிஃப்ட் வேண்டாம், அதான் அர்த்தம். எனக்கு வரம் இருந்தால் செய்வேன் சொல்லக்கூடாது நல்ல நல்ல காரியங்களை செய்வதற்கு. ஏனென்றால் நற்கிரியை என்பதே ரட்சிப்புடைய கனி. ரட்சிப்புக்கேற்ற கனியை கொடுங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள் என்று வேதம் பயன்படுத்தி இருக்கிறது வார்த்தை. அப்படின்னா மனம் திரும்பிட்டா அதுக்கு ஒரு கனி இருக்கு. ஏமே, அப்ப அது புலப்பட வேண்டும். அப்போ இந்த வார்த்தையை அவர் பேசும் பொழுது பங்கு, என்னுடைய பரிசுத்தத்திற்கு நீங்கள் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நான் உங்களை சிட்சிக்கிறேன். டைரக்டா பேசுற மாதிரி நான் மாற்றி இருக்கிறேன் வசனத்தை. அப்படின்னா எது பிரயோஜனம் என்று எப்படி கண்டுபிடிப்பேன்? என் பிரயோஜனம் அல்லது நம் பிரயோஜனம்? நம் பிரயோஜனத்துக்காகவே சிட்சிக்கிறார். நிறைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் ஏன் திட்டுறாங்கன்னு அர்த்தம் தெரிஞ்சா அவர்களுக்கு கீழ்ப்படிவார்கள். அப்போ ஒவ்வொரு சிட்சிக்கும் பின்பாக ஒரு பாடம் உண்டு, பாடத்திற்கு ஒரு அர்த்தம் உண்டு. அர்த்தம் இல்லாம உங்க பிள்ளையை சிட்சிக்காதீங்க, அர்த்தத்தோட தான் சிட்சிக்கணும். கோபத்திற்காக நம்முடைய இயலாமையை காட்டுவதற்காக சிட்சிக்க கூடாது. சிட்சிப்பு என்பது அன்பின் அடிப்படை. அன்பு இல்லாமல் சிட்சிக்க முடியாது. அப்படின்ற சிட்சிக்காது இருந்தால் அது அன்பா இராது. எத்தனை பேருக்கு புரிகிறது? பிரம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். என்ன வார்த்தை இது? பிரம்பை கையாடினால் பிள்ளையை நேசிக்கிறாய் என்று அர்த்தம். வித்தியாசமா புரிந்து பாருங்கள், அதுதான் அர்த்தம். பிரம்பை கையாடலன்னா பிள்ளையை பகைக்கிறோமா? இது என்றைக்காவது புரிந்திருக்கிறதா கிறிஸ்தவ உலகத்துல? சிலர் நன்றாய் கவனி, அன்பு என்ற பெயர்ல கெடுத்து விடாதிருங்கள் தலைமுறையை. சத்தியம் சாரமாய் மாறும் பொழுது இயல்பா வரும் இதெல்லாம் வாழ்க்கையில. ஏனென்றா விட்டு கொடுக்க முடியாது, அநீதிக்காக பிள்ளைகளை விட்டு கொடுக்க முடியாது என்று சொன்னேன். இப்போ ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை சிட்சிப்பதின் நோக்கம். ஆண்டவர் எவ்வளவு அழகா எடுத்து கொடுக்குறா பாருங்க. இதுல தற்காலத்தில் துக்கமாய் காணும், ஆனால் பிற்காலத்தில். என்ன அழகா வார்த்தைகள் வருது பாருங்க. இதெல்லாம் படித்தாலே இன்னும் புரிய வருது. ஆட தற்காலம் பிற்காலம், அதற்கு பின்பாக போகலாம். இதுவும் ஒரு காலம்தான். எல்லாம் பயங்கரமான ஆழம். எத்தனை முறை படிச்சிட்டோம், மாசக்கணக்கில் படிக்கிறோமா? என்ன ஆம் என்று சொல்ல மாட்டேங்கிறீர்கள்? ஏனென்றால் நான் அதிகமாய் சொல்லிவிட்டேன் என்றால் நீங்கள் சரியாக சொல்லுங்கள். எத்தனை வாரங்கள் படித்து கொண்டிருக்கிறோம் இதே சத்தியங்கள். ஏன் தெரியுமா? புரிய புரிய இன்னும் புரிய வைப்பார். அதான் ஒன்றை இன்னும் சொல்லிக் கொள்ளுகிறேன். எந்த லெவலில் வந்துட்டோமோ அந்த லெவலில் இருந்து தான் புரிய வைக்க ஆரம்பிப்பார். நம்பர் 1ல் இருக்கிற ஆளுக்கு நம்பர் 10 காட்ட மாட்டார். ஏ லெவலில் இருக்கிற ஆளுக்கு இசட் புரியாது. புரியுதுங்களா? இப்படியுமா கர்த்தர் பேசுவார்? அது அப்படியுமா என்ற நிலைமைக்கு போனால் தான் புரியும். ஆரம்பத்திலே இருந்து கொண்டு கர்த்தர் இந்த லெவல்ல பேசுறது புரியாதுங்க. ஆனா ஆரம்ப லெவல்ல கற்றுக்கொண்ட பிள்ளைக்கு அடுத்த லெவல் வரும். ஆமே, பி வரும், அடுத்து சி வரும், டி வரும், புரிய ஆரம்பிக்கும் டெப்ஸ். இல்லைன்னா ஸ்டார்ட் ஆகாது லெவல். ஆனா எங்கோ ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆன பிள்ளைக்கு புரிய வரும். இதுல லெவல்ஸ் இருக்கு, சரிங்களா? ஏன்னா அவங்க ஆரம்ப சிட்சிப்புக்கே விட்டு கொடுத்தவங்க, கடிந்து கொள்ளுதலுக்கு இடம் கொடுத்தவங்க. அதனால அடுத்த ஸ்டெப் வந்துருச்சு. நீங்க கேட்கல, என்ன மட்டும் தான் திட்டுறாருன்னு சொல்றீங்களா? கேட்கிற ஆளை தான் திட்டுவார். அதுதான் பாயிண்டிங்க. கேட்கிற ஆளை தான் சொல்லுவார். கேட்கறதுக்கு விருப்பம், அதெல்லாம் ஆழம். இன்னைக்கு நான் நிறைய சப்ஜெக்ட் இருக்கு இணைப்பு. ஆனால் எதை தொட போகிறேன் என்று எனக்கே தெரியவில்லை.
ஏன்னா அவ்வளோ டெப்ஸ் இருக்குது, அதில் அவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது. நான் போய்கொண்டே இருந்த ஆண்டவரை இந்த 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 சப்ஜெக்ட் அப்படியே போகும். நீங்கள் அதனால் பிடித்துக்கொள்ளணும். நோட் புக்கில் அப்படியே குறிப்பு எழுதுங்கள். ஏனென்றால் நம்ம எல்லாவற்றையும் தொகுப்பாய் கொண்டு வர வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரே அதற்கு கிருபை தருவார். ஏனென்றால் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறோம். எத்தனை பேருக்கு அந்த சகல சத்தியம் புரிகிறது? எவ்வளோ நல்ல ஆண்டவர். ஏதோ பிடித்த சத்தியம் பிடிக்காத சத்தியம் பைபிள் இருக்காங்க, நமக்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சத்தியம்தான். ஏனென்றால் எல்லாமே அவருடைய வார்த்தை தான். இப்போ பிடிக்கிற சத்தியம் பிடிக்காத சத்தியம் எப்போ பிரியும் தெரியுமா? பிரயோஜனத்தை பற்றி சரியான அர்த்தம் புரியலைன்னா அது அப்படி பிரியும். இது கேட்கவே நல்லா இருக்கு, அப்போ நாம் என்ன நினைக்கிறோம்? அதுதான் பிரயோஜனம். இது கேட்கவே கடினமாயிருக்கு, பிரயோஜனம் கரெக்டா? ஆனா ஜீவன் என்ற வார்த்தை வந்தபொழுது அது லகுவாய் தோன்றின உபதேசத்திலும் இருந்தது, கடினமாய் தோன்றின உபதேசத்திலும் இருந்தது. நான் சொல்லுகிறேன் தோன்றின, அவ்வளவுதான். அது உண்மை இல்லைன்னு அர்த்தம். எத்தனை பேர் தோன்றின என்ற வார்த்தை புரிகிறது? ஓ, அதுவே புரியவில்லையோ? புரிந்ததா? புரியவில்லையோ? புரிந்தது. தோன்றின என்றால் என்ன அர்த்தம்? நெஞ்ச மாதிரி. It appears to be hard teaching, but it is not hard. Okay? Appears to be. அதுதான் தோன்றுகிறது. அப்ப தோன்றுகிற அப்படின்னா என்ன அர்த்தம்? It appears to be that way, but it is not true. அதான் அர்த்தம். இப்ப ஆண்டவர் கடினமாய் பேசுகிறதை போல் தோன்றும் சில பேருக்கு. ஏன் கடினமாய் பேசுகிறான்னு தோன்றுகிறது என்றால் பிடிக்கலதான். ஆனாலும் கடினமாய் பேசுகிறதை தோன்றுகிற விஷயத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஏன் தெரியுமா? பிரயோஜனம் அதில் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறார்கள். இப்ப பிரயோஜனம் எது என்று நமக்கு தெரியவில்லை என்றால் நம்ம பிரிக்க ஆரம்பிப்போம் வசனத்தை. இது நல்லா இருக்கு, இது பிராக்டிஸ் பண்ண நல்லா இருக்கு, இது கேட்டா நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றிலையும் அவருடைய சிட்சையை மனதில் வைத்தே பேசுவாராம். ஏன் தெரியுமா? சேர்த்து கொள்ள விரும்புகிறார். தான் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் அவர் சிட்சிக்கிறார். எவ்வளவு நல்ல அப்பா பாருங்க. சேர்த்து கொள்ளுகிற அப்படின்னா என்ன அர்த்தம்? இணைத்து கொள்ளுகிற அப்படின்னா தள்ளிவிட விரும்பாத. இது நல்லா இருக்குல்ல கேட்டா? அவர் தள்ளிவிட விரும்பாத எவரையும் அவர் சிட்சிப்பார். அப்போ ஒரு முக்கியமான குறிப்புதல் இருக்கு, நன்றாக கவனிக்கணும். அவர் பரிசுத்தர் என்றால் நான் பாவி, அவரே தகுதியானவென்றால் எனக்கு தகுதியே இல்லை. அப்படிதான் இருக்கணும். கரெக்டா வார்த்தைகள் சரியா போகணும். அவர் தான் என்னை மாற்ற முடியும் என்றால் நானாக என்னை மாற்றிக்கொள்ள திராணி அற்றவள் என்பதே உண்மை. ஆனா விஷயம் என்ன? இங்க ஒரு பார்ட்னர்ஷிப் வரணும், இங்க ஒரு ஷேரிங் ரிலேஷன்ஷிப் வரணும். ஆண்டவர் சொல்லுகிறார், இங்க இப்ப நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். நான் பரிசுத்த, ஆனா என் பரிசுத்தத்துக்கு உன்னை பங்குள்ளவளாய் மாற்றும் பொருட்டு நான் சிட்சிக்கிறேன். அப்போ எது பிரயோஜனம் தெரியணும்ல எனக்கு. திட்டனாலே தப்புன்னு சொல்லக்கூடாதுங்க. எத்தனை பேருக்கு அது புரியுது? என்ன அவங்க திட்டுறாங்க? அப்போ நம்மை நேசிக்கிற நேசத்தை அறிய வேண்டும் என்றால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. சிட்சிப்பை வைத்து தான் புரிந்து கொள்ள முடியும். ஓ இஷ்டத்துக்கு நீ வாடு என்று சொன்னால் அது அன்பு அல்ல. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஃப்ரீடம். ஏன் இஷ்டத்துக்கு என்ன விட்டுருங்கன்னு சொன்னா அது சுதந்திரம் அல்ல. அதை செய்ய சொல்லி விட்டு விட்டால் அது அன்பும் அல்ல. ஆண்டவன் நேசிக்கிறார் என்று சொல்லிவிட்டு ஏன் இஷ்டத்துக்கு எப்படி வாழ விடுவார்? எத்தனை பேருக்கு அது புரிகிறது? இப்போ இணைப்பு. ஏன் இஷ்டத்துக்கு எப்படி அவர் வாழ விட முடியும்? என்னை நேசிக்கிறவர் அப்படி வாழ விட முடியாது. அதனால் தான் சேர்த்து கொள்ளும் பொழுது சிட்சிப்பு வருகிறது. ஏனென்றால் அது பரிசுத்தம், நான் இங்க பாவி. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் ஜென்ம சுபாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். நான் இந்த உலகத்தில் தான் இன்னும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். அப்போ தேவன் அந்த லெவல்ல என்னை இணைக்க நினைக்கும் பொழுது போராட்டம் வரும், செதுக்குதல் வரும், அங்கே சுத்திகரித்தல் வரும், அங்கே வெட்டி விடுதல் வரும். இதை புரிந்து கொள்வதுதான் பிரயோஜனம். நல்லா கவனிங்க. ஏன் என்ன இப்படி செய்கிறார் அப்படின்னு நிறைய சில்ட்ரன் நல்லா கவனிங்களேன். இந்த டெப்ஸ் எல்லாம் புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் ஃபியூச்சர்லாம் க்ளோரியஸாக இருக்கும். இது நானா சொல்லவில்லை, கர்த்தரால் வருகிற வாக்கு தத்துவம். ஏன்னா அவள் யாரை அழைத்தாலும் ஒரு ஃபியூச்சர் இல்லாமல் அழைக்கலைங்க. ஆமென். ஹவ் பவர்ஃபுல் தட் இஸ். ஒரு பேரண்ட் கூட அதை சொல்ல முடியாது இங்கே இருக்கிறவங்க.
என்னை கேட்குற யாரா இருந்தாலும் என் பிள்ளைக்கு இவர் ஃபியூச்சர் உண்டுன்னு ஒரு பேரண்ட் சொல்ல முடியாது. ஏன்னா சொல்லுகிற பேரண்ட்டுக்கே கேரண்டி இல்லை. உண்மைதானே? ஆனா ஃபியூச்சர் உண்டுன்னு சொன்னவர் மாத்திரமல்ல, உனக்கு ஒரு நம்பிக்கை உள்ள எதிர்காலம் உண்டு என்று சொன்னவர். நம்பிக்கை, நன்றா கவனிங்க. ஃபியூச்சர் வித்தவுட் ஹோப் இஸ் ஹோப்லெஸ். உண்மையா? நீ நல்லா இருப்பேன்னு சொன்னா அது ஒரு மீனிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த எதிர்காலத்துக்கு நான் வாழலாம். எதிர்காலம் இருக்கு, ஆனா நம்பிக்கையே இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை எதற்கு? எத்தனை பேருக்கு புரிந்தது? நான் நல்லா இருப்பேன்னு சொன்னா நான் எதிர்பார்க்கலாம். என் எதிர்பார்ப்புக்கே அஸ்திபாரம் இல்லை என்றால் நான் ஏன் வாழ வேண்டும்? எனக்கு ஆண்டவர் ஒன்றை அழைத்தார் என்றால், அதை எதிர்பார்க்க சொல்லி அழைக்கிறார் என்றால், அந்த எதிர்காலத்தில் நம்பிக்கை இருக்குமா? தம்பி உனக்கு நம்பிக்கை இருக்கு, அப்ப நம்பிக்கை உள்ள ஆளா நீங்க வாழணும். இவ்வளவு சம்பாதிச்சேன், எவ்வளவு முயற்சி பண்ணேன், எல்லாம் வேஸ்ட் ஆச்சு நீங்க ஒரு நாள் சொல்லக்கூடாது. ஆனால் தான் ஆண்டவர் இங்கேயே பங்கை காட்டி விடுகிறார். உன் உண்மையான பங்கு எதுன்னு முதல்ல புரிந்துகொள். ஆமே. அப்போதான் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, இந்த பங்கு எடுக்கிற விஷயத்துல சில பேர் முந்தி கொண்டார்கள். குடும்பத்திலே நடக்குது. இயேசுவுக்காக உபசரிப்பு செய்த மார்த்தாலே நமக்கு தெரியும், அவர் பாதத்தருகே உட்கார்ந்த மரியாதையே நமக்கு தெரியும். ரெண்டுமே முக்கியம் தானே. இப்ப சொல்லுங்க, இயேசு களைப்பாய் வந்திருக்கிறார், வீட்டுக்குள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அவருக்கு சாப்பாடு அவசியம் தானே. அதை செய்து கொடுக்க ஒருவர் ரொம்ப வேலையில் இருந்தார் என்றால் அது முக்கியம் தானே. அதுவும் முக்கியம், இதுவும் முக்கியம். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? ஆனா ஆண்டவர் சொன்னார், இப்பதான் வித்தியாசம் வருது. ஏன் அவர் சொல்லணும் தெரியுமா? நமக்கே தெரியும். ஒரு ஆள் ரொம்ப எரிச்சல்ல இருக்கிறாங்க, ஒரு ஆள் ரொம்ப கூலா இருக்கிறாங்க. இதனாலேயே இன்னும் எரிச்சல் அதிகமாகும் இருக்கிறவங்களுக்கு. ஆண்டவரோடு இருக்கிற ரெண்டு பிள்ளைகளுக்கும் அனுபவம் வித்தியாசம். ஐயோ, இப்போ நீங்கள் இன்னும் புரிஞ்சுக்கணும். ஆண்டவரோட இருக்கிறாங்களாம். யார் ஆண்டவரோட இருக்கிறாங்க? மார்த்தாலும். ஏன்னா ஆண்டவர் எங்கே இருந்தார்? வீட்டில் தான் இருந்தார். சூப்பராக இருக்குல்ல? வீட்டில் தான் இருந்தார். நீங்களும் சொல்லலாம், அதே சபையில் நானும் தான் இருக்கிறேன். ஏசு இங்கே இல்லை, இருக்கிறார். இப்போ இல்லை, இருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும் ஏசு எல்லார் வீட்டிலும் இருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறார். ஆனா பங்கு எடுக்கிற விஷயத்துல எல்லாருக்கும் பங்கு இல்லை. ஊழியம் 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 ஊழியம், ஆண்டவருக்கு ஊழியம் இதான். ஏன் அப்புறம் எரிச்சல் ஆகுது? ஏன் அப்புறம் கம்பேரிசன்? ஏன் அவன் மட்டும் நல்லா இருக்கா, நான் நல்லா இல்லை? அதான் அர்த்தம். ஏன் நான் கஷ்டப்படும் போது அவளை வேலை செய்யறதுக்கு என் கூட விடலை அப்படின்னு ஆண்டவர்கிட்டே கம்ப்ளைண்ட். அதுல வேற உங்களுக்கு கவலை இல்லையான்னு ஒரு போர்டு. ஏன் நீ படுற கவலை போதாது, இதுல ஆண்டவருக்கு கவலையை கொடுப்பாங்க சில பேர். ஜெபத்துல நம்ம ஜெபிக்கும் போது, ஆண்டவரே உங்களுக்கு கவலை இல்லையா ஆண்டவரே? நம்ம அந்த மாதிரி கூட்டம் தான். அவர் கவலை இல்லாம படவின் பின்னணியில நித்திரையில் இருந்தா கூட நம்ம ஆளுங்க எழுப்பி, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? இந்த கவலையின் உலகத்திலே பிறந்த கவலையின் பிள்ளைகள் நம்ம. உங்க அப்பா அம்மா பேரு கவலை தான். தயவு செய்து தவறா எடுக்காதிருங்க. நீ எந்த குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் அவங்க பேரு கவலை. பணக்காரங்களுக்கும் கவலை இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்போ? அந்த கவலையை பைபிள் ஏற்கனவே சொல்லிடுச்சுங்க. ஐயோ நான் என்ன செய்வேன்? எவனாவது இப்படி கவலைப்படுவானா? அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. ஐயோ நான் என்ன, ஐயோ எங்க வரணும்? ஓஹோன்னு விளையிற நிலத்தோட எஜமானுக்கா ஐயோ வரணும்? அவனுக்கு இருந்த கவலை, ஐயோ நான் என்ன செய்வேன்? ஏன் பெரிய கவலை அவருக்கு என்னன்னா, இவ்வளோ விளையுதேப்பா, எங்க சேர்த்து வைக்கிறதுனே தெரியல. அவனுக்கு அந்த கவலை. ஏற்கனவே சேர்த்து வச்சதெல்லாம் தாண்டி விளையும் போது இன்னும் புதுசாக விளையிறத எங்க வைக்கிறது? இந்த கவலை இப்ப சில பேருக்கு தோணிக்கும். அதுதானே சிஸ்டர் எனக்கும் கவலை. சில பேருக்கு தானியமே இல்லாத கவலை, சில பேருக்கு ஓவரான கவலை. அதுவே ஓவரான கவலை. அவர் இடிக்கிறதையும் கட்டுறதையும் பத்தியே கவலைப்பட்டார். அப்படின்னு சொல்லிக்கிறார். நான் கட்டி முடிச்ச பிறகு பல வருஷங்கள் தலைமுறைகளுக்கு நான் கவலையப்பட வேணாம் பான்றார். அப்ப அவர் என்ன சொல்லுவாரு? மதிகடனே, ஏன் நீ கவலைப்படுறதெல்லாம் சாப்பாட்டுக்கும் சந்தோஷத்துக்கும் தான் இருக்கே ஒழியே அங்க போய் சேர வேண்டிய பங்கை பற்றி என்னைக்கா கவலைப்பட்டியா? இவருக்கு அதை பத்தி தெரியவே தெரியாது. இன்று ராத்திரி உயிரே போயிடுச்சுன்னா என்ன பண்ண போற? நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையதாகும்? அப்ப சொன்னா தான் உங்களுக்கு புத்தி வருது. ஐயோ இவ்வளவு சேர்த்து வச்சது யாருக்கிட்ட போதோ தெரியலையே.
அந்த கவலை வரணும். இப்போ சேர்த்து வைக்கும்போது இவர் என்ன நினச்சாரு, நான் தானே அனுபவிக்க போகிறேன். ஆத்துமாவே, அந்த ஆத்மா கிட்ட பேச வேண்டிய வார்த்தையே கிடையாது. இது எத்தனை பேருக்கு அது புரியுது? ஆத்மா எதுன்னு தெரிஞ்சா பிரயோஜனம் எதுன்னு நமக்கு தெரியும். அதனால தான் ஆவி ஆத்மா சரீரத்தின் படிப்பு மிக முக்கியம். இப்போ சரீரத்துக்குரியதை போய் ஆத்மாவுக்கு கொடுத்தா எங்கேயாவது ஒப்பேருமா? எத்தனை பேருக்கு அது புரியுது? இயேசுக்காக இயேசுவுக்காக இயேசுவுக்காகன்னு ஒரு அம்மா சரீரத்திலேயே போராடிட்டு இருக்காங்க. இதை அரைக்கிறது, அதை வெட்டுறது, இதை கொதிக்க வைக்கிறது, இதை இறக்குறது அப்படின்னு ஆண்டவருக்காகவே நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. கடைசியில் பங்கை பற்றி கவனமே இல்லை. எது பங்கு? அவர் கூடவே இருப்பது தான் ஆத்துமாவின் பங்கு. இது சாப்பிட்றனால உள்ள போகாது. எத்தனை பேருக்கு அது புரியுது? ஆனால் தான் நிறைய அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் டிப்ரெஷனாகவே இருக்கும் உள்ள. பார்த்துருக்கோமா? சாப்பிடுவோம், ஆனால் கவலையாகவே இருக்கும் இருதயம். டிவியில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தா இருதயம் அப்படியே பாரமாக அப்படியே வீங்கிக்கிட்டே இருக்கும். நம்மளும் தான் விதவிதமாக பார்க்குறோம், குறைய மாட்டேங்குதே. நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா பார்க்குறீங்க போல தெரியுது. ட்ரை பண்ணுங்க, இன்னும் அதிகமாக பாரம் பெருகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஆண்டவருக்கு ஸ்ட்ராட்டஜி மாறாது. பிசாசுக்கும் தெரியும் நீ எப்படி உட்கார வச்சா வீங்கி வெடிக்கணும். உங்களுக்கு நல்லா புரியணும் அதெல்லாம். அப்போ மார்த்தாளுக்கே இந்த போராட்டம். இயேசுவை வீட்டில் வைத்து கொண்டு இயேசுவுக்கு ஒரு நல்ல உணவை தர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இவ்வளோ உழைத்தும் கூட உள்ள நல்லா இல்லை. ஏன்னா அவ கவலைப்படுறா. நன்றாக கவனிக்கணும். இப்போ நம்ம வாழ்க்கையில் கவலை இருக்கும்போது அது நல்லா இல்லை. அது நிறைய பேருக்கு தெரியுதில்லை. கவலைப்படுறது என் பிறப்புரிமை இல்லையா? நான் கவலைப்படாமல் எப்படி இருக்கிறதுன்னு வாங்க சில பேர் கிறிஸ்தவங்க. வெளியில் இருக்கிறவங்களுக்கு என்ன சிஸ்டர் உங்களுக்கு என்ன தெரிய போகுது, உங்களுக்கு என்ன அதை பற்றி கவலை? இது நமக்கும் கவலை இல்லைன்றது ஒரு கவலை அவங்களுக்கு. உங்களுக்கு இதை பற்றி எப்படி புரியுது? இப்போ ஒருத்தவங்க சந்தோஷமாக இருந்தால் அதுவே கவலை இவங்களுக்கு. ஏன் அவங்களுக்கு என்ன கவலைப்பா, அவங்க ஆஹா ஓகன் இருக்காங்க, அதுவே இன்னும் ஆடட் கவலையாயிடுச்சு இவங்களுக்கு. இப்போ இந்த கவலைக்கு ஒரு முடிவே கிடையாது. அப்போது மார்த்தாளுக்கு இருந்த போராட்டம் இயேசுக்கு சரியாய் தெரியும். அதனால தான் அந்த முத்தி போகிற ஸ்டேஜ் வரைக்கும் அவர் குவைட்டாக இருப்பார். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? எல்லாம் செய்து 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 முத்தி போயிடுச்சு. நிறைய நேரம் செய்யும் போதெல்லாம் அப்படி தான். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? ரொம்ப செய்ய வேண்டாம். ஆண்டவர் நம்மை அழைத்ததை செய்வதற்கு அல்ல. ஆமென். கொடி அதுதான் செய்யணும். நிலைத்திருப்பதுக்கு செய்ய வேண்டிய அவசியமே. ஐயோ, இங்கும் அங்கும் ஓடியா கொடி நிலைத்திருக்க முடியும்? செடியோட ஒட்டி இருக்கணும். இதற்கே கிரியை என்றால் அது எப்படி கிருபையாகும்? கிருபை என்றால் எப்படி கிரியையாகும்? இரண்டையும் இணைக்க முடியாது. அப்போ ரொம்ப பாடுபட்டுலாம் ரட்சிப்பு வரல, ரொம்ப கஷ்டப்பட்டு சுத்திகரிப்பு வராது. எல்லாமே பங்கில் தான் இருக்கிறது. பங்கெடுக்கணும். இப்போ ஒரு காரியத்தை சொல்றாரு ஆண்டவர் பாருங்க. இந்த பங்கு அதை தான் அப்புறம் சொன்னார். மார்த்தாளே மார்த்தாளே அப்படின்னு என்ன அர்த்தம்? கவனி, மார்த்தாளேன்னு அர்த்தம். இங்கே ஒரு பேரை 2 தடவை சொல்லி கூப்பிட்டா என்ன அர்த்தம்? சில பேர் ஒரு தடவை கூப்பிட்டா காதில் விடாத மாதிரியும் இருக்கும் பாவம் உங்களுக்கு. ஏன்னா எல்லாம் ப்ரீ ஆக்குபைட் மைண்ட். ஏற்கனவே பலதை சிந்திக்கிறவங்களுக்கு ஒரு தடவை கூப்பிட்டா புரியாது பாவம். அப்போ மார்த்தாளே மார்த்தாளே நம்மளை தான் கூப்பிட்றாரு ஏசப்பா. அப்போ சொன்ன, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். எங்கே பேசி கொண்டிருக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியுமோ? லூக்கா 10:38 42 வரை. சரியாமா? அப்போ கர்த்தர் சொல்லும்போது மார்த்தாளே மார்த்தாளே நீ ஏன் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய்? கவலை வர்ற இடம் கலங்கும். இதெல்லாம் ஞானம். அப்போ நீ கலங்கிக்கிட்டே இருந்துட்டு இருந்தோன்னா என்ன அர்த்தம்? கவலை எங்கே இருக்கிறது என்று அர்த்தம். அப்போ ஆண்டவர் சொல்ல, நீ கவலைப்பட்டு ஏன் கலங்குகிறாய்? தேவையானது ஒன்றை. இப்போ என்ன கவனிங்க, அநேக காரியங்கள் உலகத்தில் இருக்குங்க. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? எவ்வளோ விஷயம் இருக்கு. இப்போ நானும் நீங்களும் ஆண்டவரிடத்திலே நம்முடைய விண்ணப்பத்தை சொல்ல வேண்டும் என்று உட்காருவோம் என்றால் சிஸ்டர் அதுக்கு ஒரு முடிவே இல்லை சிஸ்டர். ஏன்னா நான் சொல்ல போனால் நீங்கள் ஓடிடுவீங்க. ஓ சிஸ்டருக்குள்ளே இவ்வளோ விண்ணப்பம் இருக்கா? ஏன்னா நமக்கு விண்ணப்பத்திற்கு முடிவே இல்லை. என்ற சாவு வரை இது முடிய போவதில்லை. அதையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாம் நினைக்கக்கூடாது இதுக்கு மட்டும் ஆன்சர் வந்துடுச்சுன்னா என் வாழ்க்கையே சூப்பராக இருக்கும்பா, அதுக்கு பிறகு இன்னொன்று வரும்பா. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொன்று அழுது ஜெபம் பண்ணதெல்லாம் இன்றைக்கு ஞாபகப்படுத்தினாலும் எதற்கு அழுதோம் என்றே தெரியவில்லை. என்னென்னா தேவன் கண்ணீரை அப்படியாய் துடைத்து ஒரு அற்புதத்தை கொடுத்து நம்மை தேற்றி நம்மை உயர்த்தி இருக்கிறார். ஆனாலும் இன்றைக்கு அழுகிறோம். ஏன்னா இது புது பிரச்சனை.
புதிய லெவல். அப்போ இது முடியும் போது இன்னொன்னு வரும்னு அர்த்தம். இது தீர்க்க தரிசனம் அல்ல, அதுதான் சத்தியம். ஏன்னா உலகத்தில் இருக்கின்ற உபத்திரம் உண்டு. அப்ப பரலோகம் போற வரைக்கும், ஐயோ சிஸ்டர் இது ஏன் என் வாயால சொல்ல வைத்தீங்க, வேற வழி இல்லைங்க. ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெயிக்கிறவர் கூட இருந்தா நாமும் ஜெயிப்போம். கரங்களை தட்டி அந்த ஜெயத்தை வரவேற்றுக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில். அப்படியே ஆக கடவுள், அப்படியே ஆக கடவுள். நன்றாக கவனிக்கணும். இது எவ்வளவு நல்ல வார்த்தை, பங்கு. ஏன் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் மார்த்தாள்? தேவையானது உண்டு. இல்லை பாருங்க, ஆண்டவர் பேசினா ரொம்ப சிம்பிளா எளிமையா பேசுவார். தேவையானது 2, தேவையானது 4 அப்படின்னா நம்மள மாதிரி ஆட்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவர் சொல்றதெல்லாம் பங்கு என்று வந்தாலே ஒன்றுதான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து. இட்ஸ் a choice. மார்த்தாலே உனக்கு நான் யார் என்று தெரியும். ஒரே ஒரு விஷயம், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படும்படியா இடம் கொடுத்து விட்டாய். மரியாளோ அந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. தேவையானது ஒன்றே. இப்ப நன்றாக கவனிங்க, இந்த ஒன்று என்ற விஷயத்துல தான் ஆண்டவர் இங்கே நிற்கிறார். என்னுடைய பரிசுத்தத்துக்கு நீ பங்குள்ளவளாகும் பொருட்டு, பங்குள்ளவனாகும் பொருட்டு, அதுதான் பங்கு. இந்த ஒரு விஷயத்துக்கு தான் சிட்சிப்பேன். நீங்க நினைக்கிறீங்களா ஒரு அற்புதத்துக்கு சிட்சிப்பு வரணுமா? இல்லையே, அற்புதத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். உண்மைதானே? சாப்பாடு வேண்டுமா? அப்பத்தை பிட்டு மீனை பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி கொடுக்கும்போது பிறகும் கூடை நிறைய எடுக்கலாம். இதுக்கு யாருக்காவது சிட்சிப்பு வேண்டுமா? சிட்சிப்புக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை. சகிப்பு வேண்டுமா? வேணா கியூவில் நிற்கிறது கொஞ்சம் சகிக்கணும். அது கூட சாப்பாடு வந்தால் ஓடிவிடும். ஏனென்றால் இந்த கேரக்டர் ஃபார்மேஷன்லாம் அங்கே அவசியம் இல்லை. மிரக்கல்ஸ்லாம் அப்படிதான். நல்லா கவனிங்க, நம்ம கேரக்டர் நல்லா இருக்கிறனால ஆண்டவர் மிரக்கல் கொடுக்கல. அதுதான் இங்கே இருக்கிற லிங்க். அது வேற நினைக்கக்கூடாது, நான் எவ்வளோ சூப்பராக இருந்தா, எவ்வளோ நல்லா ஜெபிச்சுக்கிட்டு இருந்தா ஆண்டவர் இதை செஞ்சிருப்பார். யாரா அப்படி சாட்சி நினைக்க கூட செய்யாதருங்க. எங்க குடும்பத்துக்கு செய்யாம கர்த்தர் யாருக்கு செய்ய மாட்டாருன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவர் இறங்கினாலே அற்புதம். அப்படின்னா இரக்கத்தின் அடிப்படையில் தான் அற்புதம். யார் வேணாலும் வாங்கி கொள்ளலாம். ஆனா கேரக்டர் அப்படி வாங்க முடியாது. உண்மை தானே? கேரட் என்ன காய்கறியான்னு கேட்பாங்க. கத்திரிக்காயே பார்த்து வாங்குங்கன்னு சொல்றோம். பொண்ணுமா அப்படியே பார்த்து வாங்குறது இல்லைங்க யாரும். எத்தனை பேருக்கு அது புரியுது? அதையே சுற்றி சுற்றி பார்த்து அது வெளியில் நல்லா இருக்கும் பாருங்க, கடைசியில் பார்த்தா உள்ள புழு இருக்கும். என்ன டெக்னிக் பாருங்க இதெல்லாம். ஏன் நிறைய கிறிஸ்தவங்க அப்படி தான், வெளியில் நல்லா இருப்பாங்க, சுற்றி சுற்றி உருட்டி உருட்டி பார்த்தா கூட நல்லா தான் இருக்கும். அதை வெட்டும்போது தான் தெரிய வரும். டூ லேட் இல்லை. இதெல்லாம் இயற்கையிலேயே நமக்கு சொல்லி தருகிறார் பெரியவர். சில பூச்சிகளை பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும். வீட்டில் எத்தனை பேர் அந்த கத்திரி பூச்சி தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு நானாக பேர் வச்சேன். ஏன்னா சிசர் கூட தோற்றுரும். ட்ரெஸ்ஸை அப்படியே கடிச்சு வைக்கும் பாருங்க. நீங்கள் யாரும் சிசர் போட்டாங்களான்னு நினைப்பீங்க. பார்த்தா இத்தினோண்டு பூச்சி கூட கிடையாது. ஒரு வெள்ளை கலரில் மின்னிக்கிட்டு கையை வைக்கிறதுக்குள்ளே நசுங்கிடும். அப்படிப்பட்ட பூச்சி அழகாக கட் பண்ணுது ட்ரெஸ்ஸை. உங்கள் வீட்டிலலாம் இல்லையோ? நீங்கள் பார்ப்பதை பார்த்தா இந்த அம்மா வீட்டில் தான். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லா பூச்சிக்கும் நல்லா வாழ்வு. அவங்க இஷ்டம்தான். அவங்க என்னைக்காவது வந்து அட்டன் பண்ணுவாங்க, அது வரைக்கும் வாழ்ந்துட்டு போவோம். இப்போது மார்த்தாள் வீடு அப்படி இல்லை. அவங்க ரொம்ப டிசிப்ளின் லேடி. எல்லாம் கரெக்டாக செய்து செய்து கரெக்டாக வீட்டை வைத்து பழகின லேடி. ஆனால் இந்த வேலை செய்து மனமடிவாகிற நிலைமை இன்றைக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அதுதான் ஆவிக்குரிய அர்த்தம். அந்த பங்கை நம்ம நோக்கி பார்க்காமல் முதலிடம் கொடுக்காமல் வைப்போம் என்றால் மற்ற காரியங்கள் நம்மை சோர்வுற பண்ணும், கவலை கொண்டு கலங்கும்படி செய்துவிடும். அதனால தான் ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், தேவை என்ற வார்த்தை. எவ்வளோ வல்லமையான வார்த்தை பாருங்க, தேவை. All that you ever need is this one and only thing. ஒரே ஒரு விஷயம்தான், ஒரே ஒரு தேவை தான். அது என்ன? பங்கு. சும்மா சொல்லலாம் அந்த வார்த்தையை, நல்ல பங்கு. ஆமென் என்று சொல்லி. இப்போ ஆண்டவர் ஒவ்வொரு வேர்டையும் டைம் எடுத்து சொல்றார்.
தன்னை விட்டு எடுபடாத பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லவில்லை, நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, ஆண்டவர் பாதத்தில் உட்காராத பட்சத்தில் நல்ல பங்கு எது என்றே நமக்கு தெரியாது. ஆனா பங்கு இருக்கும் வாழ்க்கையில. நன்றாக கவனிங்க, நிறைய விஷயத்துல நமக்கு ஷேர்ஸ் இருக்குன்னு சொல்ல வரேன். வேலையில, விருத்தியில, பெருக்கத்துல, அற்புதத்துல, சுகத்துல, குடும்ப வாழ்க்கையில, பிள்ளைங்க ஓஹோன்னு இருக்கணும், படிப்புல. ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் ஆல் ஆஃப் இட், பிகாஸ் பைபிள் இஸ் நாட் அகேன்ஸ்ட். ஆனா பங்குன்னு சொல்லும் போது அதுல மிஸ் பண்ற ஆட்கள் தங்களுடைய டெஸ்டினியில மிஸ் பண்றாங்க. நிறைய நேரம் நல்லா இருந்து நல்லா போறது கிறிஸ்தவ வாழ்க்கை. நிறைய நேரம் நானும் நினைச்சால்தான் டெஸ்டிமனிஸ் ஆஃப்டர் டெஸ்டிமனிஸ் இருக்கணும், பிரேக் த்ரூஸ் இருக்கணும், எல்லாரும் பார்க்கணும். நல்லா அப்ளை பண்ணுங்க பிரேக்ஸ். அந்த மாதிரியான ஒரு அர்ஜ் வரும்பொழுது ஏன் தெரியுமா, அது ஜீவனத்தின் பெருமையுடைய சில காரியம். வஞ்சிக்கப்படுவதே தெரியாமல் வஞ்சிக்கப்படுகிற நிலைமை இஸ் about the pride of life. சில நேரம் ஆண்டவர் பிரேக் பண்ணி டீவியேஷன் கொடுப்பார். அது எங்க தெரியுமா, திட ஆகாரத்துக்கு. வில்டர்னஸ் ஜேர்னிலாம், வனாந்திரத்தின் யாத்திரை எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கப்படாத ஒன்று. அதுக்கு ரெடியா இருக்கிற ஆளுக்கு தான் அது வரும். ஏன்னா அவங்கெல்லாம் ஆண்டரோடே இருக்கணும்னு விரும்புறதுனால திடீர்னு அவர் எடுக்கிற டீவியேஷன்ல போயிடுவாங்க. ஏன்னா ஆண்டரோடே போகும்போது வனாந்திரம் ஒண்ணுதான், அரண்மனையும் ஒண்ணுதான். ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளும். அதுதான் பாயிண்ட் இங்க. They don't care about the path or process. All that they care is about the person. ஒரு ஆளோட இருக்கிறத ஃபோக்கஸ் பண்ணியாச்சுன்னா அது எங்க அப்படின்றது மேட்டரே இல்லை. ஆமென். அப்போ பாதத்தில் உட்காரும் போது அவளுக்கு இருந்த ஃபோக்கஸ்லாம் அவர் சொல்றதை ரிசீவ் பண்றது என்ற ஒரே ஃபோக்கஸ். ஆண்டவர் சொன்னார், அது ஒன்று போதும் என்று சொன்னார். இது ஒன்று இருந்தா அவன் வாழ்க்கையில் அது நல்ல பங்கு. இப்போ நிறைய பேருக்கு அது புரியல. நன்றி கவனிங்க, எவ்வளோ வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணிட்டு உள்ள வெற்றிடத்தோட வாழறதாங்க வெற்றி. யோசிச்சு பாருங்க, வாட் இஸ் விக்ட்ரி? எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள நிம்மதி இல்லைன்னா அது வாங்க வெற்றி. அதே சமயம் ஏழை ஒரு நாள் வேலையில அசதியா கஞ்சிய கூட குடிச்சிட்டு நிம்மதியா தூங்குறாங்களே, அதெல்லாம் லக்ஸரி. அப்போ வாழ்க்கையில வசதி வெற்றி என்ற வார்த்தையெல்லாம் எடுக்கும்போது கர்த்தர் கொடுக்கறனால வர்றதுதான் இளைப்பாறுதல். நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகியிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தே நான் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணுவேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். வல்லமையான வார்த்தைகள். சங்கீதம் 4 கடைசி பேசி இருக்கிற 2 வார்த்தைகளை வீட்டில் இதெல்லாம் வாசிங்க. என்ன ஆடையா இதெல்லாம்? என்ன நம்ம ட்ரை பண்ணாலும் பண்ணாவிட்டாலும் இதெல்லாம் யதார்த்தம். ஊரே சொல்ல முடியும், உலகமே சொல்ல முடியும். ஆமா ஐயா, எவ்வளோ பெருகுது வாழ்க்கையில், ஆனால் நிம்மதி இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்களும் நானும் அப்படி அலசடிப்பட்டு உலகம் பார்க்கிற மாதிரி இயேசுவை பார்த்து விடக் கூடாது என்பதனால் தான் வசனத்தை பார்க்கும்படி ஆண்டவர் அழைக்கிறார். ஏன்னா வசனத்தை பார்க்கிறவங்க இயேசுவை சரியா பார்ப்பாங்க. சொல்ற, என்கிட்ட பங்கு எடுக்கிற பிள்ளை நல்ல பங்கை பெற்றுக்கொண்ட பிள்ளை. அது மாத்திரம் இல்ல, அது பிரயோஜனம் என்று கண்டறிந்த பிள்ளை. எது பிரயோஜனம் நிறைய பேர் நமக்கு தெரிய வரலன்னா சத்தியம் சொல்லி தருது பாருங்க, எது பிரயோஜனம். நிறைய நேரம் நம்ம படிக்கும்போது இது பிரயோஜனம், இந்த சப்ஜெக்ட் எடுத்து படி, அப்போதான் நல்ல உனக்கு ஸ்கோப் இருக்கு, உனக்கு நல்ல மார்க் கிடைச்சாதான் உனக்கு இந்த வேலை கிடைக்கும். நம்மளாம் அப்படி வளர்க்கப்பட்ட பிள்ளைங்க தான். நான் அதற்கு எதிரில்லை என்று ரொம்ப கஷ்டப்பட்டு படித்த பிள்ளை நானும். ஆனா விஷயம் என்ன தெரியுமா, ஆவிக்குரிய அர்த்தத்துல படிப்பு சொல்லித்தர முடியாத ஞானம் என்று ஒன்று உண்டு. அது பரத்திலிருந்து தேவனால் கொடுக்கப்படுகிற ஞானம். அது படிச்சா வராதுங்க. புக்ஸ் சொல்லித்தர முடியாது. ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நிறைய டியூஷன், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பிள்ளைகளை தேத்துறோம். ஆனால் வசனத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தேத்தலைனா அவங்களுக்கு ஃபியூச்சர் இல்லை. டோன்ட் கெட் மீ ராங். நீங்கள் நாளைக்கு உலகத்தை பார்த்து ஏங்குற நிலைமை வரக்கூடாது. அவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படணும். எனக்கு எல்லாம் இருக்கு, ஆனால் இவங்க கிட்ட அது இல்லை, ஆனாலும் என்னை விட மேலே தான் இருக்கிறாங்க. அது நடக்கணும். அது நான் ஒரு பக்கத்தில் சொன்னது. இன்னொரு பக்கம் அவர் நினைச்சா எந்த நிலைமையிலும் அவங்கள விட மேலே தான் வைப்பார். ஏன்னா அது கேரக்டர். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? யோசேப்பு பிரசிடென்ட் ஆகணும்னு ஜெபம் பண்ணலை. ஏன்னா பிரசிடென்ட் ஆகக்கூடிய வாய்ப்பை அவன் பார்க்க முடியாவிட்டாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா என்று மட்டும் பார்த்து கொண்டான். ஆமென் என்று சொல்லிவிட்டு நிறைய நேரம் ஜெபத்தில் நம்ம ஃபோக்கஸ் முக்கியம். எனக்கு இது வேணும் அது வேணும்ன்ற ஜெபம் சில நாட்களுக்கு பிறகு போயிடும்.
எது முக்கியமா தெரியுமா? ஆண்டவரே நீ என்னோட இருக்கணுமே, நான் இன்னும் இந்த விஷயத்துல மாறலையே டாடி, இந்த எண்ணம் இன்னும் போகலையே, இந்த 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 துர்க்கிரைகள் இன்னும் மாறலையே, இந்த நாற்றம் இன்னும் விலகலையே, இந்த வேர் அசிங்கமா இருக்குப்பா, இதன் கனிகள் எனக்கே பிடிக்கலன்னா பரிசுத்தருக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த டிமென்ஷன், அதான் ப்ரேயர்ல அந்த ஒரு பரிமாணம் மாறும் பாருங்க. அந்த ஸ்டேஜில் அந்த ஆளை அவர் என்ன வேணாலும் செய்ய முடியும். அந்த ஆளை நம்பி தான் ப்ரமோஷனை கொடுப்பார். நீங்களும் நானும் பார்க்குற ப்ரமோஷன் இல்லை, இது பரலோகத்தினால வர்ற ப்ரமோஷன். எவ்வளோ நல்ல அப்பா பாருங்க. இப்படிப்பட்ட ஆட்களை தான் உயர்த்துறாரு. ஏன்னா அவங்கள வச்சு உலகம் நல்லா இருக்க முடியும். ஏன்னா அவங்க பழி வாங்க மாட்டாங்க, பொறாமைப்பட மாட்டார்கள், ஒப்பிட்டு பேச மாட்டார்கள், உள்ளொன்று வைத்து புறமொன்று நடிக்க மாட்டார்கள். இவங்க கிட்ட கேரக்டர் இருக்கு, அதனால தான் அவங்க கிட்ட ப்ரொமோஷனும் இருக்கு. You don't look for the promotion outside, it's on the inside of you. கர்த்தர் இதெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. எப்படி தெரியுமா? சந்தோஷம் இருக்கிற ஆளுக்கு ப்ரொமோஷன் இருக்கு. ஆமென் ஆமென் ஆமென். இது எபிரேயர் 1 நான் சொல்லி இருக்கிறேன். அதெல்லாம் நீங்க வீட்டில் வாசிக்கணும். 8, 9 வீட்டில். அப்புறம் ஆண்டவர் சந்தோஷத்தினால ஒரு ஆளை ஆனந்த தைலத்தினால அபிஷேகம் பண்றாரு. ஏன் தெரியுமா? சத்துருக்களுக்கு மேலாக அவனை உயர்த்துகிற தேவன். தேவகுமாரன் அப்படி உயர்த்தினாராம். அதனால ஆனந்த தைலத்தினால் அபிஷேகமும் பண்ணினார். ஆனந்த தைலம் யாருக்கு தெரியுமா? ப்ரொமோஷன் வர்ற ஆளுக்கு தான். கவலையோட இருக்கிற ஆள் உயர மாட்டாங்கன்னு அர்த்தம். இன்றைக்கு கவலையை நான் நினைக்கவே இல்லை. கவலைப்படுற ஆளுக்கு ப்ரொமோஷன் இல்லை. எத்தனை பேருக்கு அது புரியுது? ஐயோ நான் நல்லா இருக்கணுமே, நான் நல்லா இருக்கணுமே, நான் நல்லா இருக்கணுமேனா இன்றைக்கே நீங்கள் நல்லா இல்லை, நாளைக்கு நல்லாவா இருக்க போகிறீங்க? இது எப்படி இருக்கு? சில பேர் நாளைக்கு வருகிற நல்ல எதிர்காலத்திற்காக இன்று இருக்கிற மகிழ்ச்சியை இழந்து விட்டார்கள். உண்மையா இல்லையா? அந்த நல்ல நாள் என்று வருமோ என்று சொல்லியே இன்றை இழந்து விட்டார். இது வெற்றியா? ஓங்க சிஸ்டர், 10 வருஷத்துக்கு பிறகு நான் நல்லா இருக்கிறது இல்லை, இப்போ நல்லா இருக்கணுமையா? அப்போதான் 10 வருஷத்துக்கு பிறகும் கேரண்டி. ஆண்டவர் அப்படி சொல்லலைன்னா எனக்கு கேரண்டியே இல்லையா? ஏன்னா 20 வருஷத்துக்கு பிறகு நல்லா இருப்பேன். இப்போ நிறைய பேருக்கு இப்போ அதுதான் புரியாது. அப்போ தற்காலத்தில் அது துக்கமாய் காணும். இப்போ துக்கமாக இருக்கிறத நான் ஏன் காணணும்? நிறைய பேருக்கு இப்போ அதுவே ஒரு கவலையாக இருக்கும். துக்கமாக இருக்கிறத நான் ஏன் காணணும்? நீங்கள் தானே இப்போ சொன்னீங்க நான் சந்தோஷமாய் காணணும். நான் கேட்குறேன், ஃப்யூச்சரை காணணும்னா இப்போ இருக்கிறதையும் காணணும். ஆண்டவர் ஃப்யூச்சரை காட்டி தான் இப்போ இருக்கிறத காட்டுறார். எத்தனை பேருக்கு அது புரியும்? நீங்கள் நினைக்கிறீங்க அன்று நன்றாய் இருப்பேன் என்று, அது நன்று அன்று. அப்ப நல்லது எதுன்னு பரலோகம் காட்டுகிறது. ஏன் ஃபியூச்சர்ல நீ நல்லா இருப்பே நல்லா இருப்பே நல்லா இருப்பேன்னு சொன்னவங்களே நல்லா இல்லை. அது உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு இன்னும் புரியல. நீ நல்லா இருப்பேன்னு சொல்றவங்களே நல்லா இல்லை. ஆண்டவர் சொல்றான்னா நம்பலாமா இல்லையா? அப்ப அந்த ஆண்டவர் நம்மை கண்டிக்கிறாருண்டா நம்பலாமா அல்லவா? காட்டுகிறார் பாருங்க. நான் பங்கு உனக்கு தர போறேன். இந்த பங்குல தான் சிட்சிப்பு. இப்போ இந்த பிரயோஜனத்துல சிட்சிப்பு இருக்குன்னா எத்தனை பேருக்கு அது சந்தோஷமான விஷயம்? ஆமென். ஐயோ நான் சிட்சிக்கப்படுறேன்னா பிரயோஜனம்பா. கரெக்ட். இன்னைக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்கு, ஆனால் நாளைக்கு நல்லா இருப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் துக்கமாக தான் இருக்கு, ஆனால் நான் நாளைக்கு நல்லா இருப்பேன். ஏன்னா இந்த சிட்சிப்புக்குள்ள போன ஆள் தான் நல்லா இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணும். பெத்தெடுத்தவங்களாம் கவனமா இருங்க. என் பிள்ளைன்னு சொல்லி விட்டு விடாதருங்கள். அப்படி தன் இஷ்டம். எத்தனை பேருக்கு அந்த தன் இஷ்டம் இப்போ புரியுது? ஏன் ஓ இஷ்டம்னு ஒன்று இருக்கு, ஆண்டவர் சொல்றாரு ஏன் இஷ்டம்னு ஒன்று இருக்கு. இப்போ இது ரெண்டு இணையிறது எப்படி? இப்போ நிறைய பேர் நான் இருந்துக்கிறேன் நீங்களும் இருந்துக்க அப்படி சொன்னால் ஒருத்தர் தான் வருவார்கிட்ட. நம்ம டைலாகே பேசுது. அது யாரு? பிசாசு. அது பிசாசி மாதிரியும் வரும் லேடி. அப்போ இந்த பார்ட்னர்ஷிப்ல ரொம்ப கவனமா இருங்க. புரியுதுங்களா? எல்லா பார்ட்னர்ஷிப்லையும் ப்ராஃபிட் இல்லை, பெனிஃபிட் இல்லை. அது முக்கியமான ஒரு லிங்க். எல்லா பார்ட்னர்ஷிப்லையும் பெனிஃபிட் இல்லை, ப்ராஃபிட் இல்லை. இது கேட்டாலே சில பேருக்கு வியாபாரம் கரெக்டாக இருக்கு. அந்த ஆளோட பார்ட்னர்ஷிப் வைக்க போய் தான் ஓட்டாண்டி ஆன சிஸ்டர் எவ்வளோ அழகாக தீர்க்க தரிசனம் சொல்லிட்டீங்கன்னு. அதுதான் வைக்கக்கூடாத ஆள்கிட்ட பார்ட்னர்ஷிப் வைக்க போய் அசட்டுக்கும் ஆப்பு வச்சுட்டாங்க. உண்மையா இல்லையா?
இன்னைக்கு நம்ம நிலைமை மோசத்தில் போகிறதுக்கு நம்ம சாய்ஸஸ் தான் காரணம். ஆனால் சாய்ஸஸ் எப்படி நம்ம எடுக்கிறது? சாய்ஸ்ன்ற வேர்டே knowledgeable. Amen. You can't choose something in ignorance. Ignorance is punishable. எனக்கு தெரியாது இது ஒன் வேனா ஃபைன் கட்டுன்னு சொல்லுவாங்க. ஐயோ பிள்ளை பாவம் தெரியாதான் சார், விட்டுருங்க சார் நான் சொல்லுவாங்க. சொல்லுங்கள் நீங்கள் தான் போயிட்டு வரீங்க டிராஃபிக்கில். ஐயோ பாவம் சார், மூஞ்ச பாருங்க சார், ஐயோ நல்லது கெட்டதே தெரியாத பிள்ளை மாதிரி தெரியுது, நம்மளும் அதுக்கேற்ற மாதிரியே பார்ப்போம். பாவம் சார், மூஞ்சில் எழுதி ஒட்டிருக்கு சார், விவரம் தெரியாத பிள்ளைன்னு போயிட்டு போகுது சார், விட்டுருங்க சார்னா எல்லாருமே அதே மாதிரியே வருவாங்க. நானும் விவரம் தெரியாத பிள்ளை தான் சார், தெரியாமல் வந்துட்டேன் சார். அதனால்தான் அந்த லாவை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. மூஞ்ச பார்த்தெல்லாம் ஏமாற மாட்டாங்க. எத்தனை பேருக்கு அது புரியுது? இன்றைக்கி நீ ஃபைன் கட்டினா தான் நாளைக்கு ஒழுங்காக ஓட்டுவேன், அவங்களே சொல்லித்தராங்க. இப்போ நமக்கு ஆண்டவர் அப்படித்தானே, இன்னைக்கு கொடுத்தா தான் நாளைக்கு சரியாக இருப்பேன். அப்போ ஆண்டவர் கொடுக்குற ஃபைன்ஸ் இப்படி தான். அவர் சொல்லுவார் பங்கு கொடுக்குறேன்னா நீ அதுக்கேற்ற மாதிரி வரலன்னா டிசிப்ளின் வரத்தானே செய்யும். ஏன்னா நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம், நான் ஒரு தரம் நீ ஒரு தரம். அப்போ என் எண்ணம் வேறு உன் எண்ணம் வேறு, என் வழிகள் வேறு உன் வழிகள் வேறு. நமக்கு ஏசை 55 தெரியும். அப்போ இதை இரண்டையும் இணைக்க வேண்டும் என்றால் அடி வாங்கித்தான். என்ன நீங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறீங்க? அவங்க பாடின 1 வே 2 வே இஷ்டம் போல பெங்களூரில் அதான் சொன்னாங்க, 10 நாள் கழிச்சு வந்தால் எது எந்த பக்கம் திரும்புதுன்னே தெரியாது, வழி மாறி போகிறது. அதுக்கேற்ற மாதிரி ஆட்களையும் வைத்திருப்பார்கள் பிடிப்பதற்கு. நம்ம ஆட்கள் எப்படி வளைஞ்சு வந்தால் பிடிக்கலாமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வளைந்து யோசிப்பார்கள். திடீரென்று திடுக்கிட்டு போகிறது போல நிற்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு அப்படித்தான் ட்ரெயின் பண்ணணும்னு இருக்குன்னா வேறு வழி இல்லை. அது அவங்களுடைய லாபங்களுக்காகவும் இருந்தாலும் சொல்லுகிறேன். விஷயம் என்ன என்றால், சிக்ஷை என்று வரும்போது யாரும் விரும்புவதே இல்லை. ஆனால் சிக்ஷிப்பு பிரயோஜனம் என்பதை அறிவது அறிவு. அப்போ நல்லா கவனிக்கணும், நன்மையை தெரியாம நல்லவரை பின்பற்ற முடியாது. ஆமே. அப்படி என்ற இன்னொரு முக்கிய குறிப்பு, நல்லவரை அறிந்தவர்கள் நன்மையை பின்பற்றாமல் இருக்கவும் முடியாது. ஆனால் மரியாள் ஏன் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்? அவளுக்கு தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க. அவர் நல்லவர், அவரிடத்தில் உட்கார்ந்தால் நல்லதுதான் கிடைக்கிறது, நன்மை என்று வந்ததை யாரும் எடுக்கவும் முடியாது என்பதை புரிந்து கொண்டார். நன்றாய் கவனிக்கணும், புரியாத ஒன்றை பின்பற்ற சொல்லி இயேசு சொல்லவே இல்லை. அவள் தெரிந்து கொண்டாள். நான் காட்டினேன் என்று கூட அவர் பேசவில்லை. அவள் தன்னை விட்டு எடுபடாத பங்கை எடுத்துக்கொள்ளும்படி நான் கொடுத்தேன் என்றும் சொல்லவில்லை. இயேசு கிட்ட யாரு வந்தாலும் என்ன கிடைக்கும் தெரியுமா தெரியாதாங்க? ஆமே. அவரே சொன்னா நான் வெளிச்சன் ஊருக்கே தெரியும்யா. மூஞ்ச பார்த்தா தெரியலன்னு வாங்க. நம்ம என்னதான் மூஞ்ச அழகா வச்சுதான் தெரியல சொல்லுங்க, தெரியல. ஐயோ உங்களெல்லாம் வீடியோ எடுத்துக்காருன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஆராதிக்கும் போதே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகுதான்ப்பா. சில பேர் ஒவ்வொரு விதமாக ஆரம்பிச்சிருவேன். உலக கவலையே உட்கார்ந்து அழுத்தினது போல நின்றும் ஆராதிப்பார். ஆனால் ஆராதிக்கிறதே அவ்வளோதான்ப்பா. ஏன்னா ஆண்ட சமூகத்துக்கு வர்றதே பெரிய விஷயம். அதில் நாம் என்ன சொன்னாலும் அது ஒரு விடுதலை என்று வந்தால் அது சத்தியம் உள்ளே போய் அப்படியே வித்தியாசத்தை கொண்டு வரும்பொழுது விடுதலை தன்னால் வருகிறது. பிள்ளைகள் அப்படித்தான். ஆனால் கர்த்தர் ஏன் வரவேற்கிறார் தெரியுமா? அறிந்து கொள். கிட்ட வரும்போது உனக்கு தெரியணும், அது வெளிச்சங்க, அது நன்மைங்க. அதனால தான் பரிசேயர்கள் சதுசேயர்கள் பார்க்க முடியாத ஒரு பிரமாணத்தை வேசிகளும் பாவிகளும் ஆயக்காரர்களும் பார்த்தார்கள். அது பிரமாணம். என்ன பிரமாணம் தெரியுமா? புதிய ஏற்பாட்டுக்கே உரிய பிரமாணம், அன்பு. ஐயோ சொல்லுங்களேன் அன்புன்னு. ஆமே. ஏன் அன்பு கிட்ட வந்தா அன்பு தெரியாது? ஐயோ நான் போனேன் சிஸ்டர் அரைஞ்சிட்டாங்கன்னு அதிங்க, அந்த அன்பு இல்லை. சில பேர் அதுவும் வசனம்னு கேட்டுட்டு இருக்காங்க. நல்ல பிள்ளைங்கப்பா, நீங்க ரொம்ப நல்ல பிள்ளைகள். அன்பு கிட்ட போனா தெரியாது. எல்லாமே அப்படிதான். ஒரு நன்மை சொரூபி தீமை அற்றவராம் பாவம் அறியாதவர்னா கிட்ட போனா தெரியாது. பாவிக்கே தெரியும், ரொம்ப சூப்பரான மனுஷையா, தங்கம் அவரு தொட்டுப்பாரியா. நிறைய பேர் சொல்லுவாங்களே கூட்டத்தில் அவரை தொடணும்னு ஆசைப்பட்டாங்களா? எத்தனை பேர் நம்பர்? ஆனால் அவர்கிட்ட போனால் நல்லது கிடைக்கும்.
அவன் ட்ரெஸ்ஸையாவது தொட்டுட்டா போதும் நான் நல்லாவேன், சொஸ்தமாவேன். என்ன நல்லா வார்த்தை, சொஸ்தமாவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய பிரச்சனைலாம் போயிடியா, அவர்கிட்ட போனால் போதும். தெரிஞ்சுதா? எந்த கூட்டத்துக்கும் தெரிஞ்சது, அவர்கிட்ட போனால் நல்லது தான் ஏன் நடக்கும். நல்லவர், அந்த பேருக்கு பாத்திரமானவராக இருந்தவர். அதனால தான் கிட்ட போனவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர் நல்லவர், தொட்டாலே போதியா. அதை ஒரு வேசி புரிஞ்சுக்கிட்டு இருந்தா, பரிசேயனுக்கு புரியல. இந்த சிந்தனை ரொம்ப பெருசாக இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் புரியறதில்ல. அவங்க வரும்போதே இந்த வெயிட்டில் தான் வருவாங்க. ரொம்ப படித்தவங்க பார்க்கும்போதெல்லாம் அப்படியே அனலைஸ் பண்ணுவோம். அது சொன்னால் நீ அங்கேயே அனலைஸ் பண்ணிக்கிட்டே. இங்கே ஒரு ஆள் பரிசுத்தத்தை வாங்கி பாவ மன்னிப்பு பெற்று சுத்திகரிக்க பெற்று சமாதானத்தை வாங்கி கொண்டு போய் கொண்டிருக்கும் போது இங்கெல்லாம் குறைஞ்சிட்டு இருக்கு சில பேர். எத்தனை பேர் அந்த கூட்டத்தை இங்கே பார்க்குறீங்க? லூக்கா 7 இருக்கேன், அப்படியே பேசிகிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவன் யார்? இப்போ இது ரொம்ப முக்கியம். ஒரு ஆள் பாவ மன்னிப்பு வாங்கிட்டு சந்தோஷமாக போதே அந்த முகத்தை பார்த்தாலும் திருந்த வேண்டாம். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? இவங்களுக்கு புரியலன்னா, ஒரு லேடி முகத்தில் எவ்வளோ நிம்மதியாக போயிருந்தா அன்னைக்கு பார்க்குற ஆளுக்கே தெரியணும், ஏன்னா அப்பா என்ன சமாதானமும் என்ன சந்தோஷம் என்ன பூரிப்பா அந்த லேடி போகுதுப்பா. எங்கே வாங்கினேன் அப்படின்னு கேட்போம்ல. ஒரு சாரியை பார்த்துட்டோம் நம்ம லேடிஸ் முதல்ல இதெல்லாம் மட்டும் தெரியணும் நமக்கு. ஆனால் ஒரு முகத்தை பார்த்தா தெரிய வேணாம். இப்போ பைபிள் ஸ்டடிலேருந்து நீங்கள் போகும்போது எல்லாம் கேட்கணும், எங்கே போயிருந்தீங்க, மூஞ்சே வித்தியாசமாக இருக்கு. கேட்கணுமா கேட்கக்கூடாதா? சில பேர் ஆராதனை விட்டு போகும்போது 2ஆக போவாங்க. ஐயோ, நாங்களாம் அனுபவிச்ச ஆள் கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்கிறோம். ஏன்னா இவங்க சத்தியத்தோட பங்கு கேட்க மாட்டாங்க. முன்னாடி இருக்கிறவங்க முந்தானி, ஆனால் இதையும் போத்திட்டு இருப்பாங்க. அப்போ தானே வசதியாக இருக்கும் பார்க்கறது. இதெல்லாம் பரிசுத்தம் மட்டும் சொல்லிடாதீங்க. அதுவும் பரிசுத்தம் அப்படி சொல்லலாம், இதுவே பரிசுத்தம் சொல்லாதீங்க, யாரும் நம்ப முடியாது. அதில் செருப்பை கட்டி போட்டு உள்ளே போய் உட்காந்து அந்த இருக்கிற நம்பணும், கடவுளே என் செருப்பை யார் தூக்கிட்டு போகிறாங்களோ, யார் தூக்கிட்டு போகிறாங்க. இதுக்கே ஆராதனை டிஸ்டர்ப் ஆகும் பாருங்க. ஆண்டவரே இன்னைக்கு நல்ல செருப்பாக போட்டு யாரை தூக்கிட்டு போகிறாங்களோ, அதுக்குன்னே வருவாங்க சபையில் ஆராதிக்க பாருங்க. எந்த செருப்பை கொண்டு போனால் நல்லா இருக்கும், மேட்சாக இருக்குன்னு. நீங்கள் சொல்லாதீங்க பரிசுத்தத்தெல்லாம், அதெல்லாம் வார்த்தை உள்ளே போகிறதுனால வருகிற மறுரூபம். ஆலயமே நான் என்றா என் காலு நல்லா இருக்குன்னு என் பெரியவர் ஆசைப்படுவாரா மாட்டாரா? அதனால தான் செருப்போட சொல்கிறார். அதான் அர்த்தம்னு சொல்ல வந்தேன். ஆனால் அதே சமயம் சபையின் முறைமைகள் இருக்குமென்றா நான் மதிக்கிறேன். இன்றைக்கும் அப்படித்தானே, அது அப்படித்தான், அதை மதிக்கிறோம். ஆனால் விஷயம் என்ன, கோட்பாடுகள் வித்தியாசமானது. ஒரு ஆள் மாறி வெளியே போகும்போது ஒரு ரெவலேஷன். இந்த லேடி வந்த விதமும் போகிற விதமும், மை காட், எல்லாமே வித்தியாசமாக இருக்கியா. இது ஒரு பக்கத்தின் அடையாளம், இன்னொரு பக்க அடையாளம். எனக்கு இல்லாதது உனக்கு இருக்கிறதே, எனக்குள் வராத ஒன்று உனக்கு வந்திருக்கிறதே, எனக்குள் வராத சமாதானம் நிச்சயம், நாளை தினத்தை குறித்த நம்பிக்கை, செத்தாலும் பரலோகம் முகத்தில் தெரியுமா தெரியாது. அந்த நம்பிக்கையோடு போகும்போது அதை பார்க்குறவங்க அதை சிந்திக்கணும். இன்னும் வேற காரியத்தில் உட்கார்ந்துருந்தா யாருடைய பொறுப்பு? பாண்டவர் சொல்லுகிறா, இதெல்லாம் பிரயோஜனம். இன்னைக்கு இந்த பிரயோஜனத்தை பற்றி மாத்திரம் தான் யோசிக்கிறோம். லைஃப்ல இப்படி இருந்தா பிரயோஜனம் நிறைய பேர் டீச் பண்ணாங்களே, யாருங்க இதை டீச் பண்ணா? ஆமே, பரிசுத்தத்துக்கு பங்கு இருந்தா பிரயோஜனம் யார் சொல்லி தந்தா? நோ ஒன். எத்தனை பேர் புரியுது? பரிசுத்தத்துல பங்கு இருந்தா பிரயோஜனம் யார் சொல்லி தந்தா? யாரும் இல்லை. ஏன்னா பரிசுத்தத்தை பற்றி யாருக்குமே தெரியாது. எவ்வளவு நல்லவர்களுக்கு கூட தெரியாது பரிசுத்தனா என்னன்னு. பரலோக தேவன் மாத்திரம் தான் அதை பேசணும். அதனால சொல்ல, நான் உன் ஆவியின் பிதா. எவ்வளவு நல்ல அப்பா. சரீரத்தின் தகப்பன்மார்கள் உனக்கு இருந்தார்கள். தகப்பன் யாருன்னே தெரியாம பிறந்த பிள்ளைக்கு கூட தகப்பன் உண்டு உலகத்துல. அது சரீரத்தின் தகப்பன். ஆனா என் தேவன் எவ்வளவு நல்ல தகப்பன், ஆவியின் தகப்பன், ஆவியின் பிதா. அதனால ஒரு பிள்ளையும் அனாதை கிடையாது தெரியுமா உலகத்துல. நீங்க தவறி கூட ஒரு பிள்ளையும் அனாதைன்னு ரெஃபர் பண்ணாதீங்க. ஐ டோன்ட் டூ தட். பேருக்கு கூட சொல்லாதீங்க. அந்த மாதிரி வேர்ட் எல்லாம் பைபிள்ல கிடையாது தெரியுமா உங்களுக்கு. பைபிள் அந்த மாதிரி வேர்ட் எல்லாம் கிடையாது. அநாதன்ற வேர்டு இல்லை. அநாதனை இன்னொரு மீனிங் தான் இருக்கு. ஒரே ஒரு மீனிங் பிப்ளிக்கலா எனக்கு தெரிஞ்சு. யாரும் இல்லாதவங்கன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஒருவர் தான் இருக்கிறார். இட்ஸ் a very blissful place. தெரியுமா? ஆண்டவர் மட்டும் தான் நினைக்கிற ஒரு ஸ்டேஜ் தான் அநாதை.
ஏன்னா அவங்க அப்பா அம்மா இருந்தாலும் உலகம் இருந்தாலும் உறவு இருந்தாலும் எதுவுமே இல்லையா, நீங்க தான் எனக்குன்னு சொல்லி அந்த மரியாதை போல உட்கார்ற பிள்ளை அனாதை. ஹல்லேலூயா. அதான் அனாதை. அப்படி சொல்லுங்க. இதெல்லாம் ரெவலேஷன். சிந்தனை மாறணும். தாய் தப்பன் இருந்துட்டா எல்லாம் இருக்குதா வாழ்க்கையில? இல்லைங்க. தாய் தப்பன் கொடுக்க முடிஞ்சிருந்தா ஏன் அவர் சொல்லிக்கணும் நான் ஆவிகளின் பிதா என்று? ஏன்னா அவருக்கு இருக்கிற அந்த லீடர்ஷிப், ஓனர்ஷிப், என்ன சொல்லணும், அந்த ஃபாதர்ஹுட் வேற யாரும் ஷேர் பண்ண முடியாது. சரீரத்துக்கே உரு கொடுக்கும்படி தகப்பன்களை கொண்டு வந்த தேவன் ஆவியின் பிதா என்ற பெயரை பெற்றவர். அதனால அந்த ஸ்தானத்துக்கு வேற ஒருவரை வைக்கவே மாட்டார். நீங்களும் நானும் யாரை வேண்டுமானாலும் முன்மாதிரியை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நல்லவர்னு சொன்ன அவர் தான், பரிசுத்தர்னு சொன்ன அவர் தான். அந்த பங்கை நான் கொடுக்கும்போது நான் அவனை சிச்சிக்க தான் செய்வேன். ஏன் தெரியுமா? ரெண்டு இணையணும். அந்த இடத்துல தான் கிளாஷ் வருது. சுயத்துக்கும் மாம்சத்துக்கும், நம்ம எண்ணங்களுக்கும், நம்ம வழிகளுக்கும், யோசனைகளுக்கும், சுய புத்திக்கும், சுய ஞானத்திற்கும், சுய அனுபவங்களுக்கும், எத்தனை பேருக்கு புரியுது, சுய பலத்துக்கும், எல்லாவற்றுக்கும் அவரோட வரும்போது கிளாஷ். அங்க ஒரு சிச்சிப்பு வரும். உடனே உடைப்பார். எதை உடைப்பார்? நாம் நமக்குரியது என்ற அந்த காரியங்களை உடைப்பார். அதனால தான் சிச்சிப்பு. இப்போ இந்த பிள்ளைக்கு தெரியும் இது என் பிரயோஜனம். டேடி இதை அனுமதிக்கலையே, ஸ்தோத்திரம். ஐயோ, நான் சொல்றேன், ஸ்தோத்திரங்களுக்கு ஆழங்கள் உண்டு. தேவனால பயிற்றுவிக்கப்படுகிற பிரமாணத்தில் வளர்ற பிள்ளைக்கெல்லாம் ஸ்தோத்திரம் வேற அற்புதங்களுக்கு வராது. ஐயோ, அதை தாண்டின ஸ்தோத்திரங்கள் உண்டு. கர்த்தாவே, என்னை தோல்வி அடைய அனுமதித்தீர ஸ்தோத்திரம். என்னை ஒன்றுமில்லாமல் நிறுத்தினீர ஸ்தோத்திரம். என் கௌரவம், என் பெருமை, என் அகங்காரம் அடங்கும்படி அடித்தீர ஸ்தோத்திரம். அப்படி சொல்லுகிற ஸ்தோத்திரங்கள் உண்டு. பிரயோஜனம். நீங்க பிரயோஜனம் நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுவார். இப்போ இதெல்லாம் ஒரு லாஜிக். இந்த நீதிமொழிகள் 1 நான் தொடர்ந்து நினைச்சேன். அப்புறம் 1 பேதுரு 1க்கு போகணும் என்று இருக்கிறேன். இன்னும் போய்கொண்டே இருக்கும். ஆண்டவர் சொன்னாரு, ஐயோ இது ஆங்கிலத்தில் யாராவது வாசித்து கொடுங்கப்பா, அதோட முடிச்சிடலாம். நீதிமொழிகள் 1 ஒரே ஒரு வேர்ட், why discipline is beneficial. இங்க பாருங்களேன், நீதிமொழிகள்ல ப்ராவர்ப்ஸ் 1 ஏன் சில நேரம் கர்த்தர் பேசும்போது அந்த கடிந்து கொள்ளுதல் நல்லதுன்னு எடுத்துக்கணும். பாருங்க, நிறைய ஆழங்கள் உண்டு. நான் அடுத்த வாரம் தொடருவேன். 23 நீதிமொழிகள் 1:23 தமிழ் எல்லாம் வாசிக்கலாமா? என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். ஆங்கிலத்தில் யாராவது ஒருவர் எழுந்து நின்று சத்தமாய் வாசிக்க முடியுமா? தேங்க்யூவா. ரிட்டர்ன் டு மை கரெக்ஷன். ஓகே. I will make my words known to you. I want that to be read in NIV, New International Version. Yes ma. Sound நல்ல சத்தமா. Amazing. I will pour out my thoughts to you. ஆமே, என் எண்ணங்கள் அப்படியே ஊற்றுவேன்ற. என்ன அர்த்தம்னா, இப்போ என்ன பாருங்களேன், லாஜிக்கலாக பேசி முடிப்போமே. திட்டும்போது பார்த்துருக்குறோமா யாரையாவது? ரொம்ப நேசிக்கிறவங்க திட்டும்போது, எல்லாரும் திட்டும்போது இல்லை, பொறாமப்படுறவங்க திட்டும்போது இல்லை, எரிச்சலாக இருக்கிறவங்க திட்டும்போது இல்லை, நம்மளை நேசிக்கிறவங்க திட்டும்போது கவனிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் கவனிச்சிருக்கிறோம்? ஏன்னா எல்லாருக்கும் அது இருக்குது. ஏதாவது ஒரு ஆங்கிளில் நேசிக்கிறவங்க நம்மளை திட்டும்போது கவனிச்சிருக்கீங்கன்னா ரொம்ப பேசுவாங்க. நீங்களும் நானும் மட்டும் எப்படியா? ஒரு நாயை கடிந்து கொண்டா கூட ஓவராக கடிந்து கொள்ளும். அதுக்கு பாதி இல்லை, முக்காலும் புரியாது. அதுக்கு புரிஞ்சதெல்லாம் நம்ம மூஞ்சி தான். ஆனாலும் ஒரு நாயை உட்கார வச்சு ஒரு டீச்சிங். ஏன்னா நாயை நம்ம நேசித்து வளர்த்துருக்கோம். கரெக்டா? அப்போ ஒரு ஆள் திட்டும் போது கவனிச்சிருக்கீங்களா? ரொம்ப பேசுவாங்க. நான் ஏன் சரின்னு தெரியுதா உனக்கு? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே? உனக்கு அறிவில்லை. இப்போ இருக்கிற வாழ்க்கையை பார்க்குறியே, 10 வருஷத்துக்கு பிறகு எப்படி இருக்கும் யோசிச்சியா? ஒரு 20 வருஷம் படிச்சு நீ நல்லா இருக்கணும் உனக்கு தெரியலையா? போய்கிட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு உட்கார்ந்துருக்கும் போது தாட்ஸ் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே, போகாமல் உனக்கு வேறு வேலை இல்லைன்னு போனேன், போயா. அம்மாவும் அப்படி சொல்லிடு, போயா இங்கே ஒளிஞ்சு போய் என்ன பண்ண முடியாது அதுக்கு மேலே. ஆனால் அன்பு இருக்கிறவங்களுக்கு அது தாங்காது. அவங்க கடிந்து கொள்ளும்போது உட்காந்து கேட்டால் கவனிச்சு பாருங்க, they will pour out their thoughts to you. இல்லையா? எண்ணங்கள் வெளிப்படுவாங்க. ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறாரு, கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புகிற ஆளாக இருந்தால் நான் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்றாரு. அது தமிழில் விட ஆங்கிலத்தில் வல்லமையாக இருக்குது. I'll pour out my thoughts to you. I'll make my thoughts known to you. I will reveal myself more to you. அதான் அர்த்தம். நான் பேசிக்கிட்டே இருப்பேம்மா. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆண்டவர் நேசிச்சா ரொம்ப பேசுவார். கரெக்டா? அப்படின்னா எப்படி பேசுவார்? நேசிக்கிற பிள்ளையை கடிந்து கொள்வார். அப்போ கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புகிற பிள்ளையே பேசுவார். அப்படின்னு என்ன, அவருடைய உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் வெளிப்படுத்துவாராம். ஐயோ, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா நம்ம அங்கே தான் இருப்போம்.
எவ்வளோ நல்ல அப்பா பாருங்க. நேசிக்கிற இடத்துல தான் கடிந்து கொள்ளுதல், கடிந்து கொள்ளுகிற இடத்துல தான் எண்ணங்களின் வெளிப்படுத்துதல். அவர் சொல்கிறாரு, என் மனசில் இருக்கிறதெல்லாம் ஊற்றுவேன், என் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டுவேன்றார். எவ்வளோ வல்லமையான காரியம் தெரியுமா? மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டுற ஆளுங்க யார் தெரியுமா? நீங்கள் சொல்லுவீங்க, நான் நேசிக்கிற ஆள். நேசிக்கிற இடத்துல கடிந்து கொள்ளுதல் வருதுங்க. கடிந்து கொள்கிற இடத்துல தாங்க தாட்ஸை வெளிப்படுத்துகிறார் தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பணுமா? If only we can listen to his rebuke, he is willing to reveal his thoughts to us. எந்த நிற்கலாமா? கர்த்தர்ட்ட சொல்லலாமா? எவ்வளோ நல்ல அன்புப்பா உங்களுக்கு. சொல்லுங்க. இன்றைக்கெல்லாம் நீங்கள் நேரம் எடுத்து பேசுகிறதுக்கெல்லாம் உங்களுக்கு வார்த்தை இல்லைன்னு சொல்லாதீங்க. நிறைய பேசியிருக்கிறார் தேவன். நிறைய நமக்கு சத்தியத்திலேருந்து எடுத்து கொடுக்கறதுனால நாம் ஸ்தோத்திரம் சொல்கிறதுக்கே நிறைய விஷயம் இருக்குங்க. தலையெல்லாம் நமக்கு லகுவாக இருக்கட்டும்னு ஆண்டவர் உண்மையாக விரும்புகிறார். நான் உண்மையாக சொல்லுகிறேன், ஆவியில் எளிமையாக இருக்க படித்து கொள்ளலாம். ஆண்டர்கிட்ட சொல்லுங்கள், அப்பா நான் உங்கள் சமூகத்தில் உட்கார்றதான்ப்பா கடினமாக இருக்குது, எல்லா வேலையும் செய்கிறேன், எங்கெங்கோ ஓடுகிறேன், யார் இடத்துல பேசுகிறேன், மணிக்கணக்கில் உட்கார்ந்து யார் இடத்துலையோ பேசி கொண்டு இருக்கிறேன், உங்ககிட்ட உட்கார்றது தான்ப்பா எனக்கு கடினமாக இருக்குது, அந்த தடையை உடைச்சிருங்கன்னு கேட்பீங்களா? மனப்பூர்வமாக சொல்லுங்கள். ஆண்டவர் இன்னைக்கு தடைகளை உடைக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவன். அவரிடத்தில் வருகிற யாரையும் அவர் கடிந்து கொள்ள விரும்பாதவர்னா என்ன அர்த்தம்? எந்த விதத்தில் ஒழிந்து போக, அழிந்து போக, விட்டுவிட தீர்மானிக்காத அன்பு இன்னைக்கு சத்தியத்திற்கு ஏதுவாய் இன்றைக்கு அவர் பேசுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் திரும்பும் பொழுது அவருடைய எண்ணங்களை அவர் வெளிப்படுத்துவேன் என்றும் பேசியிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டோடைய எண்ணங்கள் யாருக்கு வெளிப்படுது? ஆண்டோடைய இருதயத்தை யாருக்கு அவர் ஊற்றுகிறார் என்றா அவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புகிற தேவன் அல்லவா? இயேசுவே இந்த கால ராத்திரி வேளையில் உடைய சமூகத்தினுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட நாங்கள் பாக்கியவான்கள் அப்பா. உடைய வார்த்தை வெறுமையை இடத்தை திரும்பாது என்று சொன்னபடியே நீர் எங்களோடு பேசுகிறது எல்லாம் உங்க பாசத்தின் அடிப்படையில் வர்ற வார்த்தை டாடி. ஒவ்வொரு ராத்திரியும் வேத பாடக வகுப்புல எங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன், ஆழங்களுக்குரிய வார்த்தைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன் அப்பா. நாங்க எந்தெந்த இடத்துல தடுமாறுகிறோம், எங்கெல்லாம் எங்களுக்கு இன்னும் கடினமா இருக்கு, எங்கெல்லாம் எங்களால விட்டு கொடுக்க முடியல, எங்கெல்லாம் இன்னும் நாங்க போராடி கொண்டிருக்கிறோம் பாக்குறீங்களே. ஏசப்பா நீர் எங்களை நேசிக்கிறது போல யாரும் நேசிக்க முடியாது அல்லவா? இயேசுவே உம்முடைய நாமத்திலே நான் உம்முடைய ஜனத்துக்காக ஜெபிக்கும் பொழுது, என்னையும் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு கற்றுக்கொடும் ஆண்டவரே, விட்டு போடாதரா, எங்களுக்கு போதிய ஒரு நாள் எங்களை கைவிடாதரா. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே நான் பேசுகிற இந்த வேளையிலே பரலோகம் திறந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை உம்முடைய பிள்ளைகளை இடைக்கட்டுவதாக, பலப்படுத்துவதாக, அவருடைய வாழ்க்கையில யுத்தத்துக்கு பழக்க வைக்கிற உம்முடைய அன்பு, அவருடைய வீரர்களை போருக்கு, அவருடைய கைகளை யுத்தத்திற்கும் பழக்க வைக்கிறீரே. இயேசுவின் நாமத்திலே பலப்படட்டும் ஐயா. தள்ளாடின முழங்கால்கள் பலப்படட்டும், தளர்ந்த கைகள் பலப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே பலத்தை நான் பேசுகிறேன். எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் ஐயா. அப்பா உங்க முகத்தை பார்க்க எங்களுக்கு தைரியத்தை கொடுத்த இயேசுவின் ரத்தம், எங்களை குற்றப்படுத்தாத உம்முடைய அன்பு, ஓ எங்களை உருவ கட்டுகிற அன்பு, ஒரு நாளும் எங்களை குற்றப்படுத்தி எங்களை உட்கார வைக்காத அன்பு இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே எழுப்பட்டும் ஐயா. உமக்கென்று ஒரு பங்கை பெற்ற ஜனம் எழும்பட்ட. ஓ சாதாரண கூட்டம் அல்ல, சீஷிகள் எழும்பட்டும் ஐயா. கர்த்தருக்கென்று ஒரு கூட்டம், அப்படிப்பட்ட கூட்டம் எழும்பட்ட ஐயா. இந்த சபையில வேறு பிரிக்கப்பட்ட கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரா, வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரா. ஓ எத்தனையோ பேர் எதையோ செய்து கொண்டிருக்கும் பொழுது உம்முடைய வார்த்தைக்காக ஓடி வருகிறார்களே, உம்முடைய நீதி ராஜ்யத்தை முதலாவது தேட முயற்சிக்கிறார்களே, எந்த மழையும் எந்த தடை எந்த டிராபிக் இருந்தாலும் ஓடி வராங்களே, அவங்களை நீங்க விடக்கூடாது, அவங்களை நீங்க வித்தியாசப்படுத்தணும்பா, அவங்களை நீ கனப்படுத்தணும்பா. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே ஒரு பலன் உண்டாகட்டும், ஜெப வாழ்க்கையில் ஒரு பலன் உண்டாகட்டும், தீர்க்க தரிசனம் உண்டாகட்டும், உரைத்தல் உண்டாகட்டும், நிர்ணயம் பண்றது உண்டாகட்டும், பிரகடனப்படுத்துவது உண்டாகட்டும், அவர்கள் பேசுவது நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும் பிதாவே. ஓ கடிந்து கொள்ளுதலுக்கு ஒவ்வொரு முறையும் நாங்கள் திரும்பும் பொழுதே, ஓ உம்முடைய ஆவியை எங்களுக்கு அருளுவேன் என்று சொன்னீரே, உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தெரிவிப்பேன் என்று சொன்னீரே. தொடர்ந்து பேசுங்கப்பா, பேசுங்கப்பா, பேசுங்க. இப்போதே காதுகள் எல்லாம் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே நான் செவிகள் திறக்கப்பட ஜெபிக்கிறேன். சத்தம் கேட்கட்டும் டாடி, ரகசிய அறையில சத்தம் கேட்கட்டும், ரகசிய செயல் திட்டங்கள் வெளிப்படட்டும். ஒரு பிள்ளை கூட நான் கைவிடப்பட்டதே இல்லைன்னு சொல்லு, என் தேவனுக்காக நான் நின்றேன், என் ஆண்டவருடைய சத்தியத்துக்காக நான் விட்டு கொடுத்தேன், நான் வெட்கப்பட்டதே இல்லை என்று ஓ எதிர்கால சந்ததிக்கு சொல்லணும் இல்லை, அது நடந்தே ஆகும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட பங்கை பெற்ற கூட்டத்தை நான் எழுப்பும்படியா பரிசுத்த ஆவியானவரை உம்முடைய கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். தூதர்களை உம்முடைய கரத்துக்கு நான் ஒப்பு
கொடுக்கிறேன். பரிசுத்த தூதர்கள் இந்த வார்த்தையை ஒரு அக்கினி தழலை போல எடுத்துக்கொண்டு போங்க. எந்த இடத்துல தொடணுமோ தொடுங்க. அது நாவா சுத்திகரிக்கப்படட்டும், எண்ணமா சுத்திகரிக்கப்படட்டும், இருதயத்தின் நோக்கமா சுத்திகரிக்கப்படட்டும், அவயவங்கள் தொடப்படட்டும். பெற்றுக்கள் தேவ ஜனமே, பெற்றுக்கள் ஒரு அக்கினி தழல், பலிபீடத்தின் அக்கினி தழலை பரிசுத்த தூதர்கள் எடுத்துக்கொண்டு புறப்பட ஆரம்பித்திருக்கிறார்கள். உன்னை தொட வேண்டிய இடத்தில் அவர் தொட்டுக்கொண்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் அக்கினியின் தழல், ஹல்லேலூயா, சுட்டரிக்கப்பட வேண்டிய ஆழங்களை சுட்டரிப்பதாக. ஆவியானவரே எமக்கு ஸ்தோத்திரம். ஓ பரிசுத்த தூதர்களை உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இப்போது இந்த தூதர்களுடைய ஊழியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ நன்றி 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 நன்றி. சில பேருடைய அவயவங்கள் ஒரு பிரவேசத்தை நான் உணர்கிறேன். நீங்கள் எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில் நின்று கொண்டிருந்தால் நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே அந்த அக்கினி தாள் என்ன தொடட்டையா. ஏசியாவை தொட்ட அதே அக்கினி நாவை தொட்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் என்ன அழைப்புன்னு, ஆண்டவருக்கு தெரியும் என்ன உயரனே, ஆண்டவருக்கு தெரியும் இந்த பிள்ளை எங்க இருக்கணும்னே. என்னோட பார்ட்னர்ஷிப் வைக்க அழைக்கிறேன் உன்னை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த பார்ட்னர்ஸும் உனக்கு முக்கியம் இல்லை, என்னோட பார்ட்னர்ஷிப் உனக்கு முக்கியம். அது எசென்ஷியல், அது க்ரூஷியல். ஆண்டவர் இன்னைக்கு சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறார். என்னோட பார்ட்னர்ஷிப் வைத்துக்கொள். ஹல்லேலூயா. என்னோட இணைந்துகள் போதும். ஓ பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரையா. போற இடத்துல எல்லாம் ஆண்டவரோட பார்ட்னர்ஷிப் வைத்துக் கொள்ளட்டும் உங்க ஜனங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் டாடி. More than talking to any other friends, oh God, let them talk to you first. Let them talk to you. Let them commune with you. Let them have a deeper, intimate fellowship with you, Lord. பரிசுத்த ஆவியானவரே, அப்படிப்பட்ட ஒரு நெருங்கின ஐக்கியத்தை, நெருக்கமான உறவை ஒவ்வொருவருக்குள்ளும் தூண்டி எழுப்புங்கப்பா. இந்த ராத்திரி நீங்கள் அதை செய்திருக்கிறீங்க. யூடியூப்ல இன்டர்நெட்ல என்னை பார்த்தவங்களுக்கு அப்படி ஆக கிடவுது. நான் என்னென்ன சொல்லி ஜெபிக்க நீர் அழைத்தீர் ஆவியானவரே, அத்தனை காரியத்திலும் அவர்களை இயேசுவின் நாமத்தில் இழுத்துக்கொள்ளும் பிதாவே. அவர்கள் தனியாக இல்லை, அவர்கள் அனாதைகள் இல்லை, இருந்தார்கள் என்றால் கர்த்தரோடு இருக்கிறார்கள். அதற்காய் ஸ்தோத்திரம். உலகம் மாம்சம் பிசாசு அவர்களை தொட முடியாது, பெற்றோர்கள் தர முடியாத எதிர்காலத்தை நீ தருகிறதுக்காய் ஸ்தோத்திரையா. எந்த பணக்காரர்களும் தர முடியாத எதிர்காலம், எந்த செல்வந்தர்களும் எந்த செல்வாக்குடையர்களும் தர முடியாத எதிர்காலம் என் பரம தகப்பன் ஆவிகளின் பிதா ஓ இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அதை யாரும் மாற்ற முடியாது, அதை யாரும் மாற்ற முடியாது. ஓ உம்மால் சிட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு எதிர்காலம் உண்டு, எதிர்காலம் உண்டு ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிரகடனப்படுத்துகிறேன், எதிர்காலம் உண்டு. ஆவியானவரே ஸ்தோத்திரம். யார் இந்த பிள்ளைக்கு வாழ்க்கை தர முடியாதுன்னு சொன்ன குடும்பங்களை வாழ்க்கையை ஆண்டவரே பிள்ளைகளை நீங்க உயர்த்தி காட்டுகிற தெய்வமையா. அப்படிதான் செய்வீங்க, அப்பதான் உங்க நாம மகிமைப்படுது. அந்த நிலைமைக்கு உங்க பிள்ளைகளை நீங்க உயர்த்தி காட்டுவீங்க. இது மனுஷனால, இது கர்த்தரால் வாய்த்தது என்று சொல்லத்தக்கதாய் வாய்க்கட்டா. இயேசுவின் நாமத்தை அவருடைய வியாபாரம் வாய்க்கட்டும், அவருடைய எல்லா கைட்டு செய்கிற பிரயாசங்கள் வாய்க்கட்டும், அவருடைய எல்லா ஆண்டவரை ஆகாரமும் தண்ணீரையும் கர்த்தர் வாய்க்க செய்யுங்க. ஆண்டவரை தீமை வாதை தொடக்கூடாது. எந்த விபத்தும் வீழ்ச்சியும் அகால மரணங்களும் ஒரு கால சபையை தொடக்கூடாது. இயேசுவின் நாமத்திலே பிரகடனப்படுத்தி, இயேசுவே உம்முடைய இரத்தத்தின் நாளை நான் முத்திரித்து நான் சொல்லி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க. இந்த சபைக்கு வர ஒரு பிள்ளை கூட தொடக்கூடாது. பிசாசுக்கு எந்த பங்கு இந்த பிள்ளைகளோட இல்லை. என் பரம பிதாவே பங்கை பெற்றிருக்கிறேன், பங்கை கொடுத்திருக்கிறேன், அதற்கு நாங்கள் பங்குதாரர்களாக இருக்கிறோம் என்பதை சொல்லி உமக்கு மகிமையை கொடுக்கிறோம் ஐயா. தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வரும்படியாக கிருபையை தாங்க. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென்.